Good morning team. Good morning all. நம்ம விஷன் அகாடமியில் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு ஓகேங்களா. டிஎன்பிஎஸ்சிக்கு எக்ஸ்க்ளூசிவாக குரூப் 2 2A குரூப் 4க்கான டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்குது. சின்ஸ் லாங்குவேஜ் ப்ரையாரிட்டிஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால நம்ம எக்ஸ்க்ளூசிவாக குரூப் 1க்கு தனியாக கொண்டு போனாலும் குரூப் 2 2A குரூப் 4க்கு லாங்குவேஜ் ஸ்பெசிஃபிக்காக கொண்டு போகிறோம் ஓகேங்களா. அதில் நம்மளுக்கு ரெகுலராக சாட்டர்டே டெஸ்ட் நடக்குது. இந்த சாட்டர்டே டெஸ்ட் எதுக்கு பிளான் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுக்கு எக்ஸாம்ஸ்க்கு டைம் இருந்தாலும் உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் இந்த டெஸ்ட் பேட்ச் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். 2 days once 3 days once டெஸ்ட் போட்டால் உங்களுக்கு ஆம்பிள் ஆஃப் டைம் இருக்க மாட்டிருக்குது, ப்ரிப்பரேஷன் பண்ண முடியலன்றதுனாலேயே நம்ம சாட்டர்டே டெஸ்ட் போட்டிருந்தோம். ஸோ அந்த சீக்வன்ஸில் டெஸ்ட் நம்பர் 3 நேற்று நடந்தது சாட்டர்டே ஓகேங்களா. டெஸ்ட் நம்பர் 3 நேற்று டெஸ்ட்டு நடந்த டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷன் கொண்டு போக போகிறோம். இன்றைக்கி இப்போ நம்ம ஆப்டிடியூடுக்கான டிஸ்கஷன் கொண்டு போக போகிறோம் ஓகேங்களா. ஆப்டிடியூடுக்கான டிஸ்கஷன் சின்ஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இதில் இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் ஆன்சரும் ரிப்ளை பண்ண பாருங்கள். சிவசூர்யா குட் மார்னிங். பாண்டி குட் மார்னிங். நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம கொஷின்ஸ்குள்ளே போயிடலாமா. ஆன்சர் நீங்கள் போட எனக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணுங்கள், நான் அதை சால்வ் பண்ணுவேன். எல்லா கொஷின்ஸும் எதையும் ஸ்கிப் பண்ண போகிறது இல்லை, பட் நீங்கள் கொஷின்ஸை சால்வ் பண்ண ஆரம்பிங்க பேரலாக என் கூடவே ஓகேவா. சரி, கொஷின்ஸ்குள்ளே போகலாமா. ஃபஸ்ட் கொஷின், the 12 copies of profit loss connected with ratio proportion ages connect பண்ணி profit loss ratio proportion connect பண்ணி ages direction sums இதுதான் நம்மளுக்கு இன்றைக்கி பார்க்குற கொஷின்ஸ் ஓகேங்களா. சரி, ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாமா. ஆன்சர் பண்ண முடியுதா பாருங்கள். 12 copies of books were sold for 1800. thereby gaining cost price of 3 copies. The cost price of a copy of the book, ஒரு புக்கோட காஸ்ட் என்ன அப்படின்னு யோசிக்கிறாங்க ஓகேங்களா. ஒரு புக்கோட காஸ்ட் என்ன அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ இதை நம்ம எப்படி புரிஞ்சிக்கலாம், ஃபஸ்ட்டு இந்த கொஷினை நம்ம எப்படி புரிஞ்சிக்கலான்னு பாருங்கள். த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த 12 காப்பீஸ் தமிழ்லையும் பாருங்கள். ஒரு புத்தகத்தின் 12 பதிப்புகளை 1800க்கு விற்பதன் மூலம் அவர் 3 பதிப்புகளான அடக்க விலையை லாபமாக பெறுகிறார் எனில் ஒரு பதிப்பின் அடக்க விலை என்ன. நம்மங்க கொஷினை நம்ம போட்டிருப்போம் தெரியுமா. காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் எக்ஸ் ஆஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஒய் ஆர்டிக்கல்னு ப்ராஃபிட் பர்சன்டேஜோ லாஸ் பர்சன்டேஜோ கண்டுபிடிப்போம். அதே மாதிரியான கன்சர்ன் தான் இப்போ நான் போடுறது உங்களுக்கு புரியுதா பாருங்களேன். செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 12 புக்ஸ் 12 புக்கை விற்றுட்டாங்க. எவ்வளோக்கு? 1800 ரூபாய்க்கு ஓகேங்களா. 12 புக்கு 1800 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. இது எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது அப்படின்னா, இப்படி நான் விற்கிறதுன்னு மூலிமா 12 புக்கு மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ஒரு 3 புக்குக்கான லாபம் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. 3 புக்குக்கான லாபம் கிடைக்கிது. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 15 ஆர்டிக்கல் இப்படி எடுத்துக்கலாமா பாருங்கள். நான் 12 புக்கு விற்றேன், எனக்கு 3 புக்குக்கான ப்ரைஸ் வந்து லாபமாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்பை கைனிங் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 3 புக் காப்பீஸ், 3 புக்கு காஸ்ட் ப்ரைஸில் வருது. ஸோ 12 + 3 15. அப்போது 15 புக்கு வாங்கின லாபம் இருக்குல்ல, அதுதான் 1800 ரூபாய்க்கு வாங்கிக்கிறான். அதை 12 புக்கு விற்கிறது மூலியமாகவே அவன் லாபத்தை எடுத்துட்டான் ஓகேங்களா. இங்கே ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்கல, என்ன கேட்குறான் அப்படின்னா த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த புக், அவ்வளோதான். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 15 புக் ஈக்குவல் டு 1800. அப்போது கொஷின் இப்படி எழுதலாமா பாருங்கள். காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 15 ஈக்குவல் டு 1800. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 1 புக் ஈக்குவல் டு 1800 by 15. கேன்சல் பண்ணலாமா. 1 5 are 5 30 20 120. அப்போ ஒரு புக்கோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா 120 ரூபாய். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். கரெக்டாக பாருங்கள், ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டா. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். கிரி சூப்பர்பா, பிரில்லியன்ட் சூப்பர். கிரி டின்கு போட்டிங்க, பரவாயில்லையே, ஃபுல்லாக டைப்பும் பண்ணிட்டீங்களே, சூப்பர் தான். காஸ்ட் 12 செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 3 ஓகே தான். ஈக்குவேஷன்ஸ்குள்ள நம்ம ரொம்ப சிம்பிளாக இப்படியே ஃப்ரேம் பண்ணலாம் பாருங்கள். கரெக்டாக ஃப்ரேம் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 12 புக்ஸு 1800 கொடுத்தது அப்படியே நான் இங்கே ஃப்ரேம் பண்ணிட்டேன் கரெக்டா. இது வந்து 3 காப்பி எக்ஸ்ட்ராக்கான காஸ்ட் ப்ரைஸில் வந்துட்டு தான். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஏற்கனவே 12 இருக்குது, அதுதான் ஈக்குவல். ஆனால் 3 எக்ஸ்ட்ராவாக வருது. ஸோ அப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 15 ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 12 ஈக்குவல் டு 1800. எதை கேட்குறேன்னா நான் அதை சொல்லிட்டு ஆன்சர் போட்டு வந்துடுவேன் ஓகேங்களா. சரி, அடுத்த கொஸ்டினுக்குள்ளே போகலாமா.
சூப்பர் கைஸ், கரெக்டு தான். கிரீட்டிங்கு சூப்பர். அடுத்த கொஸ்டினுக்குள்ளே போகலாமா? பாருங்கள், ஏன்னா டவுட் இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். சின்ஸ் இது டிஸ்கஷன்றதுனால நம்ம இதை உங்களுக்கு கிளியராகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா? அடுத்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியுதா பாருங்கள். அடுத்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியுதா பாருங்களேன். இந்த கொஸ்டினுக்கு a man sells his typewriter at 5% loss. If he sells it for 80 more, he will gain by 5%. What is the cost price of the typewriter? ஓகேங்களா? சரி, அப்போது யூஸ்வலாகவே நம்ம காஸ்ட் ப்ரைஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம், எப்படி ஈக்குவேட் பண்ணுவோம்? காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 100%. ஓகேங்களா? சரி, காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 100%. உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது புரியுதான்னு பாருங்கள். ஆன்சரே போட்டிங்களா? சூப்பர் சூப்பர், அதே தான். சரி, சூப்பர் கிரீட்டிங்க்கு ஓகே தான். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதும் கரெக்டாக தான் இருக்குதான்னு பாருங்கள். இப்போது நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா காஸ்ட் ப்ரைஸை 100%ன்னு வச்சுப்பேன். ஓகேங்களா? சரி, இப்போது 5% லாஸ் ஆகுதா? 5% லாஸ்னால் 95%க்கு லாஸ் பண்ணி விற்கிறாங்க, 95%க்கு விற்கிறாங்க. ஓகே, செல்சியஸ் டைப்ரைட்டர் 5% லாஸ். ஓகேங்களா? இப்போது எவ்வளோக்கு விற்றாங்கன்னு தெரியல. இதிலிருந்து ஒரு 80 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணாங்க, சேர்த்து அதிகமாக விற்றாங்கன்னா இவருக்கு 5% லாஸ், சாரி ப்ராஃபிட் வருது. அப்போ 105%. ஓகேங்களா? அப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த டைப்ரைட்டர் என்ன? 95%லேருந்து 105%, 10% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக? அதை தான் நான் 80 ரூபாய் அப்படின்னு சொல்கிறேன். எக்ஸ்ட்ராவாக 80 ருபீஸ் ஆடுதுனால நான் அந்த காஸ்ட் ப்ரைஸை 100 ருபீஸ்ன்னு கேட்பேன்ல. ஸோ அப்போ 100 ருபீஸ் விச் மீன்ஸ் 100%. ஓகேங்களா? இதை தான் நம்ம பாக்ஸ் மெத்தட்னு சொல்லுவோம். இங்கே 10 × 10 தானே 100, அப்போ 80 × 10 தான் 800. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி தான். புரியுதா? ஆப்ஷன் டி 800 ருபீஸ். ஆன்சர் கரெக்டாக வருதா பாருங்கள். ஆன்சர் கரெக்டாக வருதா? என்ன டவுட் இருக்கா பாருங்கள். என்ன டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்கள், நம்ம அடுத்துக்குள்ளே போயிடலாம். கைஸ், உங்களுக்கு எந்த டவுட்ஸாக இருந்தாலும் நம்ம கிளாரிஃபை பண்ண போகிறோம். லிட்ரலான டிஸ்கஷன், மேபி விர்ச்சுவலாக நம்ம போகும்போது இன்பர்சனாக போகல, பட் இருந்தாலும் உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே சொல்லுங்கள். இதுக்கு ஆன்சர் ட்ரை பண்ண முடியுதா பாருங்கள். பை செல்லிங் an article for 979, okay, rupees 979, a shopkeeper bears a loss of 11%. sells an article. Okay. இதே தான் பாக்ஸ் மெத்தடில் நான் அப்படியே கொண்டு போகிறேன். சார், செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 979 சார். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100 சார். இதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப லென்த்தியாக போகும். ரொம்ப கன்வென்ஷனலாக சொல்கிறேன் பாருங்கள். 979 ருபீஸ் இவன் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? 979 ருபீஸ் தான் விற்றுருக்குறாங்க. அப்படி விற்றதுனால 11% லாஸ் நடக்குது. ஓகேங்களா? சரி, இப்போது 1232 ருபீஸ்க்கு அவன் விற்கிறான். ஓகேங்களா? அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும்? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னன்னு கேட்குறேன். ஓகேங்களா? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னன்னு கேட்குறேன். முதல்ல 979 11% லாஸ் அப்படின்னா நான் இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறேன் பாருங்களேன். இங்கே பாருங்கள், 979 11% லாஸ் அப்படின்னா 89%ன்னு வச்சுக்கலாமா? 89%, 100% நான் எப்போவுமே காஸ்ட் ப்ரைஸ் வாங்குகிற விலை நான் காஸ்ட் ப்ரைஸாக தான் வைப்பேன். ஓகேங்களா? ஸோ 11% லாஸ்னால் 89%. 89% 979 விற்கிறாங்க. அப்போ 1232%. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாக்ஸ் மெத்தடில் சில கிளாரிட்டி தேவைப்படுது. ஸோ அதனாலேயே நான் இது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். பாக்ஸ் மெத்தடை பொறுத்த வரைக்கும் இந்த 2 நம்பருக்கும் இந்த ருபீஸ்ன்றது உங்களுக்கு புரிதலுக்காக நான் பாக்ஸ்குள்ளே கொண்டு வரதுக்காக. ஓகேவா? சரி, இப்போது இந்த 2 நம்பருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குதோ அதே ரிலேஷன்ஷாக இந்த 2 நம்பருக்கும் இருக்கும். ஓகேங்களா? பாக்ஸ் மெத்தடை பொறுத்த வரைக்கும் இந்த 2 நம்பருக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குதோ அதே தான் இந்த 2 நம்பருக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் கேன்சல் பண்ணியே ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வந்து போடலாம். நம்ம போன சம் அப்படி தான் போட்டோம். இல்லை சார், எனக்கு அது நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது, பட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கணும். 1232 இன்ட்டு 89% ஈக்குவல் டு 979 இன்ட்டு அந்த அன்னோன் டேட்டா நான் கொஸ்டின் மார்க்கில் வைக்கிறேன். விச் மீன்ஸ் எது நம்மளுக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ். இது ஓவராலாக வரும். 1232ன்றது என்ன ஓவரால் பர்சன்டேஜில் வரும் என்னன்றது நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, 1232 இன்ட்டு 89 பை 979. ஓகேங்களா? 89 அப்படியே எக்ஸாக்டாகவே கேன்சல் ஆகிடும். நம்ம ஒரு தடவை ட்ரை பண்ணுவோம். 89னா 189 சார், 1189 சார், 979. ஓகேங்களா? திருப்பி 11 டேபிள்லேயே கேன்சல் ஆகிடும். 11 டேபிள் என்ன? 1 2 3னா 2, திருப்பியும்
இல்லையே 1 கேரி ஃபார்வர்ட் ஆகுது. ஓகே 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 1 தான். 1 2 3 2 ஓகேங்களா. கேன்சல் பண்ணும்போது 11 1s ஆர் திருப்பி 1 கேரி ஃபார்வர்டு 1 திருப்பி 2 கேரி ஃபார்வர்டு 112% ஓகேங்களா. ஓவராலாக 112% விற்றுருக்காங்க ஓகேங்களா. 1232 112% விற்றுருக்காங்க. ஆனால் அவங்க கேட்டது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் ஓகேங்களா. காஸ்ட் ப்ரைஸ் 100 ரூபாய், அது கூட ஒரு 12% எக்ஸ்ட்ராவை வச்சு ப்ராஃபிட்டில் விற்றுருக்கான். அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஆப்ஷன் ஏ தான் 12%. உங்களுக்கு நான் பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால இந்த சம்ஸ் கொஞ்சம் மேபி லென்த்தியாக தெரியலாம், பட் நம்மளுக்கு ஷார்ட் ட்ரிக் இது தான் ஓகேங்களா. ஃபாஸ்ட்டாக நம்மளால் சால்வ் பண்ண முடியும். நம்ம அதை சால்வ் பண்ணிடலாம். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள் ஓகேவா. சரி, அடுத்த கொஸ்டின் போகலாமா பாருங்கள். 12% சூப்பர் கிரீட்டிங்க்கு சூப்பர் கிளியராக போட்டுறீங்க. ஓகே கைஸ், எல்லாருமே நம்ம அப்படியே சால்வ் பண்ணுவோம், என்னென்னு பார்ப்போம் ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின்குள்ளே போகலாம். ஹோப் இதில் எந்த டவுட்ஸும் இல்லை நம்புகிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். ஒரு கிளாரிட்டி தேவைப்படுது சார் அப்படின்னா இதை அப்படியே ரீவைண்ட் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. ஏன்னா நம்ம எந்த ஸ்டெப்ஸையும் ஸ்கிப் பண்ணல. A sells bicycle to B at a profit of 20%. B sells it to C at a profit of 25%. If C pays 225 for it, the cost price of the bicycle for A is ஓகேங்களா. இது கொஷின் கண்டினியூஸாக இருந்ததுனால சிலர் வந்து அது ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டட்னு நினைப்பாங்க. கொஷின் கண்டினியூஸாக இருந்ததுன்னா நம்ம பிரேக் பண்ணுவோம். என்னென்னு பார்க்கலாமா. இப்போ பாருங்கள், சாரி ஏ செல்ஸ் பைசைக்கிள். ஏ ஒரு பொருள் வாங்கியிருக்காரு, அவரோட காஸ்ட் ப்ரைஸ். பிக்கு ப்ராஃபிட்டாக வைக்கிறார், எவ்வளோ 20%. அப்போனா டிவைட் பை 100 போட்டால் 1% இன்ட்டு 120 போட்டால் 20% ப்ராஃபிட்டாக 120 இருக்கும். அதேங்களா. அடுத்தது இதுதான் பி வாங்கினது. பி வாங்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா சிக்கு விற்கிறார் ப்ராஃபிட்டாக 100 rupeesக்கு வாங்கி, விச் மீன்ஸ் 100% வாங்கி அது 125% விற்கிறார், விச் மீன்ஸ் 25% ப்ராஃபிட்டில் 125 வைக்கிறார். இப்படி விற்றதுக்கப்புறமா வரது என்னன்னா 225 ஓகேங்களா. இதுதான் 225. அப்போ இந்த ஏன்ற வேல்யூ இருக்குல்ல, இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சால்வ் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர். ட்ரை பண்ணி பார்ப்போமா. 26 ஆரா 25s ஆர் 25 5s ஆர் 25 4s ஆர். இந்த 5 கேன்சல் ஆகுது. இந்த 6 4ல் 3 2 ஓகேங்களா. 3 2s ஆர் 2 2s ஆர் 3/2 இருக்குது. அப்போ A இன்ட்டு 3/2 ஈக்குவல் டு 225. இது அப்படியே நான் A ஈக்குவல் டு 225 இன்ட்டு 2/3 வருது. 3யோட மல்டிபிள் ஆகுமா. ஆமாம், 5 + 2 7 7 + 2 9 ஆகுது. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். 7 3s ஆர் 21 5 75. அப்போ A ஈக்குவல் டு 75 இன்ட்டு 2 150 தான் A. அப்போ A வந்து 150 ரூபா கொடுத்து வாங்கியிருக்காரு. வாங்கினது வந்து 225 ரூபாய்க்கு சி பே பண்ணி 225 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு ஓகேங்களா. சரி, அடுத்து போகலாமா. டவுட் இருக்கா. 5:6 ஓகே 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 20% ப்ராஃபிட்னும் போது நீங்கள் எப்படி போட்டிங்களா. அதுதான் 120/5. அதுதான் 5:6 5/6. சின்ஸ் கொஷினை ஃப்ரேம் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவங்க என்ன சொல்கிறாங்களோ நம்ம அப்படியே ஈஸியாக போட முடியுது. அதே தான் இங்கே நான் கேன்சல் பண்ணி 5/6 போட்டுருக்கேன். இங்கே கேன்சல் பண்ணி 4/5 வருது. அது இந்த பக்கம் போச்சுன்னா நமக்கு கன்வெர்ட் ஆகுது. அதே தான் 225 இன்ட்டு 20/3 சிம்பிளாக அதே தான் 20/3 போட்டிருக்கீங்க. நான் 225 இன்ட்டு 2/3 போட்டிருக்கேன். ஒன்றும் சிம்பிளாக இருக்கும் ஓகேவா. சரி, அடுத்து போகலாமா. கைஸ், உங்களுக்கு சம் புரியுதுன்னு நம்புகிறேன். இல்லை சில பேசிக்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அதையும் நான் இங்கேயே நடத்துகிறேன். பட் நம்ம ஆன்சர் கீ டிஸ்கஷன்ஸை கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிடலாம் இன்றைக்கி ஓகேவா. அடுத்து போகலாமா. ஓகே. The sum of ages of father and son is 45. Okay. 5 years ago, product of their age is 34. Find their present age. Sum of the age. Father, son. Okay. இது x, இது y. Father, son. x, y. Sum of their ages. x plus y is equal to 45. அப்படி வச்சுப்போமா. சரி. 5 years ago. and the product of their age is 34. Find their present ages. இந்த மாதிரி questions வந்துச்சுன்னா நம்ம அந்த ஈக்குவேஷனுக்குள்ளே ஃப்ரேம் பண்ணுறதை விட ஆப்ஷன்ஸ்குள்ளேயே ஈஸியாக போயிடலாம். ஆப்ஷன்ஸ்குள்ளேயே ட்ரை பண்ணி பார்ப்போமா. 2 பேர் ஆட் பண்ணால் 45 வருது. 5 + 29 ஆட் பண்ணால் கைஸ் ப்ரெசன்ட் ஏஜ் ஆட் பண்ணால் தான் 45 ஞாபகம் வச்சுங்க.
5 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு அதனோட ப்ராடக்ட்டை மல்டிபிள் விச் மீன்ஸ் அந்த ஏஜை மல்டிபிள் பண்ணால் 34. நம்ம ப்ரெசன்டேஜை ட்ரை பண்ணி பார்ப்போம். 5 + 29 34 தானே வருது, ஆப்ஷன் ஏ இல்லை. 4 + 49 43 தானே வருது, இல்லை. சாரி 53 தானே வருது, இல்லை. 6 + 39 45 வருது, இதாக இருக்கும். ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன். இன்னும் எங்கேயோ போகுது, 6 எங்கே போகுது, 36 தான் வருது. அப்போ இதுவும் இல்லை. ஆப்ஷன் இதுதான். ஓகேங்களா? 6 39 6 + 39 45. சரி, ஓகே சார், இதுதானான்னு ஒரு தடவை நம்ம திருப்பி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு செகண்ட் கண்டிஷன் இருக்குது. செகண்ட் கண்டிஷனில் 5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ 6 - 5 என்ன 1, 39 - 5 என்ன 34. 1 × 34 34 தான் வருதா? ஆமாம், 34 தான் வருது. அப்போது நம்மளுக்கு ஆப்ஷன் சி தான். ஓகேங்களா? சில கொஷின்ஸ்க்கு நம்ம கொஷினை ஃப்ரேம் பண்ண வேணாம். சேம், சூப்பர். கிரீட்டிங்க்கும் சூப்பர். சில கொஷின் நம்ம ஃப்ரேம் பண்ண வேணாம். 34 + 5 எங்கே சொல்கிறீங்க, எந்த ஆப்ஷன் தெரியலையே. 39 ஓகே தான், கரெக்டு தான். 1 × 5 34 ஓகே ஓகே தான். கொஷின்ஸை ஃப்ரேம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம சில கொஷின்ஸ் நம்மளுக்கு ஈஸியாக தான் ஃப்ரேம் பண்ணுறான். அவன் இந்த 4 ஆப்ஷனில் பார்த்தோம்னா இதை கூட நம்ம எக்ஸ் ஒய் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 45 வருதான்னு பார்த்தாலே முடிஞ்சிடும். இந்த சம்மில் அப்படியே வந்துருச்சு. மேபி 2 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க, சேமாக இருந்துச்சு. அப்போ ப்ராடக்ட்டில் போய் செக் பண்ணால் அதுவுமே சார்ட் அவுட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நமக்கு சில கொஷின்ஸ் ஏஜஸ் பேஸ் பண்ணி இது ஒரு 2 ரிலேஷன் கொடுத்தானா நம்ம ஈஸியாக இப்படியே சால்வ் பண்ணிடலாம். அடுத்த கொஷினுக்குள்ளே போகலாமா? அடுத்து போகலாமா பாருங்கள். Ritesh is 12 years older than Mohit. 17 years ago, Ritesh's age was 4 times the Mohit's age. இதுக்கு என்ன ஆன்சர் ட்ரை பண்ண முடியுதா பாருங்களேன். இந்த சம்முக்கு ஆன்சர் ட்ரை பண்ண முடியுதா பாருங்கள். Ritesh is 12 years older than Mohit. ஆமாம். 17 years ago, Ritesh's age was 4 times of Mohit age. சரி, ட்ரை பண்ணுவோமா? இதுக்கு ஆன்சர் பண்ண முடியுதா பாருங்க. ஆன்சர் எப்படி போடலாம்? சரி, இப்போ பாருங்க. 17 years older than Mohit. யூஸ்வலாக ஏதோ ஒன்று கொடுத்தாங்கன்னா நம்ம அதை வேஸ்ட்டு தான் கொண்டு போவோம். இப்போது ரிதேஷ் மோஹித்தை வச்சு தான் நாங்கள் ஆன்சர் கொண்டு வர போகிறேன். ஏன்னா தேன் இவனை வச்சு தான் கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ மோஹித்தை எக்ஸாக வச்சுக்கிறேன். ரிதேஷ் வந்து 12 years ஓல்டு. அப்போது x + 12. ஓகேங்களா? x + 12. சரி, 17 years ago Ritesh's age was 4 times of Mohit age. 17 years ago 17 வருஷத்துக்கு முன்னாடி Ritesh's age was 4 times of Mohit age. Mohit age 4 times. அப்போ Mohit 1 இது 1:4 which means 4:1. இந்த இதுதான் ரேஷியோ. ஓகேவா? சரி, அப்போ ப்ரெசென்ட்டில் மோஹித்தோட ஏஜ் என்ன அப்படின்னு கேட்குறேன். ஓகேங்களா? ஸோ இது 4x 1x. 17 years ago இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் 20 வருஷம் டிஃப்ரென்ஸு. ரேஷியோ மாறும், ஆனால் இந்த டிஃப்ரென்ஸ் எப்போவுமே மாற போகிறதில்ல. கரெக்டாக? ரேஷியோ மாறும். 20 வருஷம் கழிச்சு சரி, 50 வருஷம் கழிச்சாலும் சரி, அந்த டிஃப்ரென்ஸ் மாற போகிறதில்ல. அப்போது இவங்க 2 பேருக்குமான வயசு வித்தியாசம் 12ன்னு சொல்கிறாங்களே, விச் மீன்ஸ் இவனோட இவன் 12 அதிகம் அப்படின்னா 2 பேருக்குமான வித்தியாசம் 12. அப்போ 3x = 12. ஓகேங்களா? புரியுதா உங்களுக்கு? 4x 1x. இந்த டிஃப்ரென்ஸ் எப்போவுமே மாற போகிறதில்லை. இந்த 12 17 வருஷத்துக்கு முன்னாடி போனாலும் சரி, 20 வருஷத்துக்கு பின்னாடி போனாலும் சரி, முன்னாடி போனாலும் அந்த டிஃப்ரென்ஸ் மாறாது. அப்போ 3x = 12. அப்போ x = 4. ஓகேங்களா? x = 4. பட் இங்கே என்ன கன்சிடரேஷன்னா, x = 4னா 4 × 4 16. ரிதேஷ் வந்து 16, மோஹித் 4. ஸோ இதை நான் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு 4 பார்க்குறேன். இப்போ டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 12 தானே இருக்குது. சரி, இப்போ இதுக்கப்புறம் இது வந்து 17 வருஷத்துக்கு பின்னாடி. அப்போ 17 வருஷத்தை ஆட் பண்ணுங்கள். 17 + 4 21. கரெக்டாக? ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஸோ திருப்பி இங்கேயும் 17 ஆட் பண்ணுங்கள் ஒரு புரிதலுக்காக. 32 33. இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் 12. எப்போ விச் மீன்ஸ் எத்தனை டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் ரேஷியோ வேல்யூஸ் மாறும், அந்த டிஃப்ரென்ஸ் மாறவே போகிறதில்ல. ஓகேவா? 21 33. ஓகே தாம்மா, 21 33. இப்போ மோஹித்தோட ப்ரெசன்டேஜ் தான் கரெக்டு, விச் மீன்ஸ் 21. சூப்பர். கிரீட்டிங்க்கும் கரெக்டாக போட்டிருக்கீங்க. சூப்பர்.
சரி எடுத்து போகலாமா? பரவாயில்ல, எல்லா ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே டைப் பண்ணியே போட்டுறீங்களே. சூப்பர் கை, சூப்பர் கை, சூப்பர். சரி ஓகே, அடுத்து போகலாமா? The age of father is 6 years ago. Father 6 years ago was 6 times than the age of his daughter. Okay. 3 years hence, the father age will be thrice as old his daughter. Find the present age of the daughter. இதில் எந்த ஏஜுமே கொடுக்க மாட்டாங்க. ரேஷியோ 4 டைம்ஸு 5 டைம்ஸு 6 டைம்ஸ்ன்னு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்தாலே நான் ஹரிசாண்டல் டிஃப்ரென்ஸு வெர்டிக்கல் டிஃப்ரென்ஸுன்ற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இப்போ இந்த சம்மை சால்வ் பண்ணுறேன் பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஓகேவா? சரி சரி. த ஏஜ் ஆஃப் ஃபாதர் அண்ட் டாட்டரா? சரி, த ஏஜ் ஆஃப் ஃபாதர் டாட்டர். ஓகேவா? ஏஜ் ஆஃப் ஃபாதர் டாட்டர் 6 years ago. சரி, ப்ரெசண்ட்டில் இவங்க இங்கே இருக்காங்க. ப்ரெசண்ட்டு 6 years ago. ஓகேங்களா? 6 yearsக்கு பின்னாடி, சாரி விச் மீன்ஸ் 6 years முன்னாடி 6 times த டாட்டர் ஈச். அப்போது இவங்க ஒன்றுனா இவங்க 1:6. ஓகேங்களா? விச் மீன்ஸ் 6 times. 3 years hence, ப்ரெசண்ட்லேருந்து 3 வருஷம் அப்புறம். ஓகேங்க, ப்ரெசண்ட்லேருந்து 3 வருஷத்துக்கு அப்புறமா. த ஃபாதர் ஏஜ் வில் பி த்ரைஸா? கொஞ்சம் காஷியஸாக பாருங்கள், மேபி இந்த மிஸ்டேக்ஸ் வரும். த்ரைஸ் இஸ் ஓல்ட் இஸ் டாட்டர். ஓகேங்களா? வாட் இஸ் த ப்ரெசன்ட் ஏஜ்? டாட்டரோட ப்ரெசன்ட் ஏஜ் என்னன்னு கேட்குறாரு. ஓகேங்களா? சரி, இப்போ யூஸ்வலாக இந்த மாதிரி ரேஷியோ வந்துச்சுனாலே இந்த டிஃப்ரென்ஸ் பார்ப்பேன். 6ல் 3 போச்சுன்னா 3, 1ல் 1. இப்போது இந்த வெர்டிக்கல் டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம்ல, வெர்டிக்கல் டிஃப்ரென்ஸ் வச்சு தான் நம்ம ஆன்சரை கொண்டு போவோம். பட் வெர்டிக்கல் டிஃப்ரென்ஸ் இந்த பக்கமும் சேமாக இருக்கணும், இந்த பக்கமும் சேமாக இருக்கணும். அப்படி இல்லைனா சேமாக நம்ம மாற்றணும். எப்படி மாற்றலாம்? சரி, 6:1 இருக்குது, 3:1 இருக்கா? சரி, இப்போ பாருங்கள், இதை நான் இந்த சேஞ்ச் எப்படி பண்ணுறேன்ற பாருங்கள். டிஃப்ரென்ஸ் சேமாக இல்லை. ஸோ இதுக்கு ஹரிசாண்டல் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 6ல் 1 போச்சுன்னா 5, 3ல் 1 போச்சுன்னா 2, 5 இருக்குது, 2 இருக்குது. ஸோ இதை காமன் நம்பரை கொண்டு வரணும். 2, 5 என்ன பண்ணோம்? அப்போ மேலே இருக்கிற எல்லா நம்பரையும் 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். கீழே இருக்கிற எல்லா நம்பரையும் விச் மீன்ஸ் 2 டேர்மையும் 5ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். அப்படி பண்ணால் ரேஷியோ மாறாது. நம்ம ரேஷியோட கிளாஸ் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தோம், அதனோட தன்மை மாறவே மாறாது. மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் மட்டும் அடிஷன் பண்ணால் மாறிடும், சப்ராக்ஷன் பண்ணால் மாறிடும். கரெக்டாக? ஸோ இந்த கன்சர்ன் புரியுதுன்றதுனால நான் இதை 2ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். ஸோ 6 × 2 12, 1 × 2 2, இதை 5ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். 5 × 3 15, 1 × 5 5. இப்போ டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 15ல் 12 3 டிஃப்ரென்ஸ், 5ல் 2 3 டிஃப்ரென்ஸ். ஸோ இதை நான் என்னென்னு சொல்கிறேன்னா, இந்த 3 டிஃப்ரென்ஸ்ன்றது தான் 3x, 12x 2x, 15x 5x. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா 3x. இந்த 3x தான் இங்கே ஒரு 6 வருஷம், இங்கே ஒரு 3 வருஷம். ஓகேங்களா? 6 வருஷத்துக்கு அங்கே, 3 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ 6 + 3 9. 3x = 9 years. அப்போ x = 9/3 3 yearsனு வரும். ஓகேங்களா? x = 3. இப்போ நீங்கள் எதில் சப்ஸ்டியூட் பண்ணணும்னா இந்த டேர்மில் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். இது 6 வருஷத்துக்கு முன்னாடி மல்டிபிள் பண்ணதுக்கப்புறமா என்ன வருதோ அந்த டேட்டாவில் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். சிலர் கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க, ஞாபகம் வச்சுக்கங்க. ஸோ இங்கே நம்ம போடுறோம். இப்போது எதில் போடணும்? இதில் போட்டுட்டு 3 வருஷத்தை மைனஸ் பண்ணாலும் சரி, இல்லை இந்த வேல்யூ இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு 6 ப்ளஸ் பண்ணாலும் சரி, ப்ரெசன்ட் ஏஜ் கிடச்சிரும். ஓகேங்களா? சரி, x = 3 போது நான் இதை போடுறேன். 12 × 3 36, 6 வருஷத்துக்கு முன்னாடி. 2 × 3 6. ஓகேங்களா? இதுதான் 6 years ago. ஓகேங்களா? 6 years agoன்னு சொல்லியிருந்தாங்களா, இதை கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ 6 years ஆட் பண்ணுங்கள், ப்ளஸ் பண்ணுங்கள். 6 + 6 12, 36 + 6 42. இப்போ யாரோட ஏஜ் கேட்குறாங்க? percentage of the daughter. Daughter 6 + 6 12. ஆப்ஷனில் இருக்கா? ஆப்ஷன் பி தான் நமக்கு ஆன்சர். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு நான் எப்படி போட்டிருக்கேன்னு? கைஸ், உங்களுக்கு ஹோப் புரியுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கான்னு பாருங்கள். டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். புரியுதா? ஏன்னா இது கொஞ்சம் ஸ்டெப்ஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். இந்த சம் பாருங்கள், ஏதாவது டவுட் இருக்கா, புரியுதா, கிளியராக இருக்கான்னு பாருங்கள். கொடுத்ததை நான் என்ன பண்ணியிருக்கேன்ட்டு ஏஜஸில் ரேஷியோ கொண்டு வந்துட்டேன். 3 years ஹென்ஸ் 3 வருஷத்துக்கு அப்புறமா என்ன ரேஷியோ கொண்டு வந்தேன். வெர்டிக்கல் டிஃப்ரென்ஸ் பார்க்குறேன், டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ ஹரிசாண்டல் டிஃப்ரென்ஸை சேம் பண்ணிட்டேன்னா வெர்டிக்கல் டிஃப்ரென்ஸ் தன்னால் வந்துடும். ஸோ 6:1 3:1 டிஃப்ரென்ஸ். ஹரிசாண்டல் 5 இருக்குது, 2 இருக்குது. ரெண்டுத்தையும் ஒரே நம்பரை கொண்டு வரணும்னா இந்த நம்பரை கீழே மல்டிபிள் பண்ணுங்கள், இந்த நம்பரை மேலே மல்டிபிள் பண்ணுங்கள். அதை தான் பண்ணியிருந்தேன். அப்புறம் ஒரு புது ரேஷியோ வருது.
அந்த புது ரேஷியோவை தான் நான் 6 years ago இந்த ரேஷியோ வச்சுப்பேன், 3 years hence இந்த ரேஷியோ வச்சுப்பேன். புது ரேஷியோ 12:2 15:5 கேன்சல் பண்ணலாமா? பண்ணலாம். பட் நான் அந்த மல்டிபிளில் கொண்டு வந்ததுனால என் கன்வீனியன்ட்டு கொண்டு வரேன். ஸோ அதை 3x 12ல் 15 போச்சுன்னா 15ல் 12 போச்சுன்னா 3, 5ல் 2 போச்சுன்னா 3. ஸோ 3x is equal to 9 years. இந்த 9 years 6 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு அப்புறம் மொத்தம் 6 + 3 9. 3x is equal to 9 years. எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸை வருது 6 years ago சப்ஸ்டியூட் பண்ணுறீங்களா? ஆன்சரை கண்டுபிடிச்சி +6 ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் ப்ரெசென்ட்டுக்கு வரும். இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 3 years hence 3 வருஷத்துக்கு முன்னாடினா 3 வருஷத்துக்கு அந்த ரேஷியோவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அதில் 3 மைனஸ் பண்ணுங்கள். எக்ஸாக்டாக ஆன்சர் வந்து ஓகேவா? ஆன்சர் நம்மளுக்கு 12 years. ஹோப் எந்த டவுட்டும் உங்களுக்கு இல்லை நான் நம்புகிறேன். அடுத்த கொஸ்டின்குள்ளே போகலாம். ஒன்ஸ் அகெயின் சொல்லவா? சிவசூர்யா கண்டிப்பாக சொல்கிறேம்மா, கண்டிப்பாக. சிவசூர்யா செஷன் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்துட்டார். ஸோ நான் கண்டிப்பாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இங்கே பாருங்கள். The age of the father of 6 years ago. Father is 6 years ago was 6 times than the age of his daughter. 6 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தந்தையின் வயது மகளின் வயதை விட 6 மடங்கு ஆகும். மகளின் வயது டாட்டர்னு எழுதுறேன். மகளின் வயதை விட இவங்களை வச்சு தான் கம்பேர் பண்ணுறேன். ஸோ நான் இவங்களை 1ன்னு வச்சுக்கிறேன். ஃபாதர் வந்து என்ன அப்படின்னா 6 மடங்கு 6 times 6:1. ஓகேங்களா? கொடுத்தது அப்படியே எழுதிட்டேன். இது வந்து எப்போ? ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி. ப்ரெசென்ட்டில் என்னன்னு தெரியல. நான் இந்த டாட் பண்ணுறேன் பாருங்கள். இதுதான் ப்ரெசென்ட்டு. அது என்னன்னு தெரியல. அது அப்படியே இருக்கட்டும். சரி, 3 வருடங்களுக்கு ஆக இப்போத்துலேருந்து 3 வருஷம் கழிச்சு, விச் மீன்ஸ் 3 வருஷத்துக்கு அப்புறமா தந்தை வயது மகளை விட 3 மடங்கு அதிகமாக இருக்குது. 3 மடங்கு கரெக்டாக. அப்போ 3:1. இது வந்து 3 வருஷத்துக்கு அப்புறம். ஸோ இந்த சம்பளம் நம்ம என்ன தெரியுமா பண்ண போகிறோம்? அவளை கொடுத்துட்டாங்க. வாட் இஸ் த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் த டாட்டர்? ப்ரெசண்ட்டுக்கு ரேஷியோ கொடுக்கல. 6 வருஷத்துக்கு முன்னாடி ரேஷியோ இருக்குது, 3 வருஷத்துக்கு அப்புறம் ரேஷியோ இருக்குது. அப்போ இந்த ரேஷியோ யூஸ் பண்ணி நம்ம ஏஜை கண்டுபிடிச்சிட்டு அதை ப்ரெசண்ட்டாக மாற்றும். இது நம்ம 6 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சோம்னா 6 + 6 ஆட் பண்ணி ப்ரெசண்ட்டை கொண்டு வரும். இந்த 3 இயர்ஸ்க்கு ஹென்ஸ் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் போடுறோம்ல, அப்போ அதை கண்டுபிடிச்சி 3 மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்படி தான் பண்ண போகிறோம். இதை மாதிரி வந்துச்சுன்னா நம்ம இந்த ரேஷியோவில் ஈஸியாக நம்ம ஆன்சர் கொண்டு வந்துடலாம். அந்த தான் வெர்டிக்கல் டிஃப்ரென்ஸ், ஹரிசாண்டல் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? 6:1 3:1. ஓகேங்களா? சரி, இப்போது இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்க்குறேன். 6ல் இந்த ஆன்டிசிடென்ட் கன்சீக்வெண்ட் முதல்ல இருக்குது. ஓகேங்களா? முதல்ல இருக்கிற பகுதி, ரெண்டாவது இருக்கிற பகுதி. இதுக்கு இது டிஃப்ரென்ஸ் பார்க்க 6ல் 3 போச்சுன்னா 3, 1ல் 1 போச்சுன்னா 0. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதை தான் நான் என்னென்னு சொல்கிறேன்னா வெர்டிக்கல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? வெர்டிக்கல் டிஃப்ரென்ஸ் சேமாக இல்லை. ஸோ அப்போ ஹரிசாண்டல் பார்க்குறேன். 6ல் 1 போச்சுன்னா 5, 3ல் 1 போச்சுன்னா 2. இந்த டிஃப்ரென்ஸ் சேமாக இருக்குதா? இல்லை. விச் மீன்ஸ் சேமாக கொண்டு வரணும் அப்படின்னா 2வை மேலே மல்டிபிள் பண்ணுங்கள். ஏன் இந்த 2வை இங்கே மல்டிபிள், எல்லா டைம் கூட மல்டிபிள் பண்ணால் ரேஷியோ மாறாது. அதே மாதிரி இந்த 5வை இங்கே மல்டிபிள் பண்ணுங்கள். எல்லா ரேஷியோ கூட மல்டிபிள் பண்ணால் ரேஷியோ மாறாது. நான் ஏன் மாறாதுன்றதில் இங்கே போட்டேன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இங்கே பாருங்கள், 6:1. அப்போ 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 6 × 2 12, 1 × 2 2. புது ரேஷியோ 12:2. 12:2 கேன்சல் பண்ணால் 6:1 தான். பட் நான் என் கன்வீனியன்ட்டுக்காக நம்ம அப்படி சேமாக கொண்டு வரேன். ஓகேங்களா? சரி, 5வை மல்டிபிள் பண்ணுறேன். 5 × 3 15, 1 × 5 5. புது ரேஷியோ. புரியுதா? அப்போ இந்த ஃபஸ்ட்டு ரேஷியோ 6 இயர்ஸ்க்கு முன்னாடி. கரெக்டாக? 6 இயர்ஸ்க்கு முன்னாடி. இந்த 15:5 3 இயர்ஸ்க்கு அப்புறம். 3 இயர்ஸ்க்கு அப்புறம். ஸோ இந்த ரேஷியோ வச்சு தான் நான் கொண்டு போக போகிறேன். ஏன்னா அதுதான் எனக்கு ஈஸி. இப்போ பாருங்கள், ரேஷியோன்னும் போது நம்ம 12xன்னு வச்சுக்கலாம். ஈவன் 6ன்றது 6x 1x 3x 1x. அது உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லை. கரெக்டாக? சரி, இப்போது 15ல் 12 போச்சுன்னா 3, 5ல் 2 போச்சுன்னா 3. இதுக்காக தான் நான் இப்படி மாற்றி கொண்டு வந்தேன். 3xன்னு வந்துடுச்சா? இந்த 3x இஸ் ஈக்குவல் டு எத்தனை வருஷம்? முன்னாடி 6, அதுக்கப்புறம் 3, மொத்தம் 9 வருஷம். அப்போ 3x = 9. முடிஞ்சுதா? இப்போ 3x = 9 அப்படின்னா x இஸ் ஈக்குவல் டு 3 இயர்ஸ். ஓகேங்களா? சம் முடியல. இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த எக்ஸ் இருக்குல்ல 3 இது எடுத்துகிட்டு எய்தர் நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம், இல்லைனா இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். நான் இப்போ சம் சால்வ் பண்ணல, நீங்கள் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். நான் 6 இயர்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணியிருப்பேன். இப்போ நான் 3 இயர்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறேன். ஓகேங்களா? 3 இயர்ஸுக்கு அப்புறமா. ஓகேங்களா? சரி, 15x அப்படின்னா 15 × 3 45. ஓகேங்களா? 45. அங்கே அப்பாவோட ஏஜ் நம்மளுக்கு கேட்கல. பட் தென் உங்களுக்கு புரிதலுக்காக அப்படியே சால்வ் பண்ணி காட்டுறேன். 15 × 3 45. இது 5 × 3 15. இது ஆக்சுவலாக என்னவா? ப்ரெசன்டேஜ்லேருந்து 3 வருஷத்துக்கு அப்புறமா, ஃபியூச்சராக 3 வருஷத்துக்கு அப்புறமா சொல்கிறோம்.
ரேஷியோ படியே சொல்கிறோம். அப்போ ப்ரெசென்ட் தானே கேட்குறாங்க. கொஷினை பாருங்கள், ப்ரெசென்ட் ஏஜ் தான் கேட்குறாங்க. டாட்டரோட ப்ரெசென்ட் ஏஜ். அப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குது, 3 வருஷத்துக்கு கம்மி பண்ணுங்கள். 15 - 3 12. ஓகேவா? 12. ஆப்ஷன் பி தான் ஆன்சர் நம்மளுக்கு. 12 இயர்ஸ். நான் இதில் ரேஷியோ சொல்லியிருந்தேன். which means 6:1 நம்ம எப்படி கொண்டு போகணுன்ட்டு 6 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த சம்ம போட்டிருந்தேன். இப்போ 3 இயர்ஸ் ஹென்ஸ் அந்த ரேஷியோவில் நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு டவுட் இல்லை நான் நம்புகிறேன். கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு தடவை கோத்ரூ பண்ண போகிறீங்க. இந்த வீடியோவை ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். சிவசூர்யா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் இன்னும் ஒரு தடவை ரீவைண்ட் பண்ணி பார்த்தாலும் இன்னும் கன்வீனியன்ட். ஏன்னா புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த செக்ஷன், which means vertical difference, horizontal difference. ஓகேவா? சரி, நீங்கள் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், இன்னும் கன்வீனியண்ட்டாக இருக்கும். 15 இயர்ஸ். ஓகேவா? அடுத்து சம் போகலாமா? கிளியர் சார், சூப்பர்ப்பா, சூப்பர். அடுத்து போகலாமா பாருங்கள். கொஷின்ஸ் நம்மளோட டிஸ்கஷன் ஆன்சர்ஸ் நம்மளோட செஷன் எப்படி போகுதுன்னா, சைக்காலஜி நம்ம ஈவினிங் 5 to 6 சைக்காலஜி போகிறோம். பட் இங்கே பாயிண்ட் என்னென்னா, நம்மளோட கிளாஸ் யூடியூப்பில் விஷனில் நம்ம கிளாஸஸ் கொண்டு போகிறோம். எக்ஸ்க்ளூசிவாக ஆப்டிடியூட் ரீசனிங் கொண்டு வரோம். அப்படின்னா ஒரு ரஃப் ஷீட் எடுத்துங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். புதுசாக ஏதாவது மெத்தட் இருந்துச்சா அதை நீங்கள் நோட் பண்ணுங்கள். அந்த மெத்தடுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கும். இது வந்தால் இந்த ஷார்ட் ட்ரிக் யூஸ் பண்ணலாம். அந்த கண்டிஷன்ஸை ஃபுல்லாக தெரிஞ்சால் தான் சம்ஸ் யூஸ் பண்ண முடியும். இல்லைனா தெரிஞ்சும் நம்ம அது கொஞ்சம் யூஸ்ஃபுல் இல்லாமல் போயிடும். ஓகேவா? சரி, இந்த கொஷின் ட்ரை பண்ண முடியுதா பாருங்கள். Aruna has a younger sister, okay, whose age is 8 years less than that of Aruna. Okay, if Aruna's sister age is 8, என்னப்பா இது கொஷினு? இந்த கொஷினை நம்ம எப்படி ஈஸியாக போடலான்னு பார்த்தா கொஷினே ஈஸியாக இருக்குது. சரி, ஓகே. அருணா ஹேஸ் யங்கர் சிஸ்டர். 8 வருஷத்து சிஸ்டரோட 8 வருஷம் பெரியவர் அருணா. ஓகேங்களா? சார், இப்போ அருணாவோட சிஸ்டர் 18னா அருணாவோட ஏஜ் 18 + 8. ஓகேவா? 26 இயர்ஸ். ஓகேவா? அடுத்த கொஷின் போகலாமா பாருங்கள். 18 + 6 கொஷின் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அது ஒரு ஃப்ரேம் பண்ணது தான், அப்படி கண்டினியூஸாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கிட்டோம்னா இது கொஷினே இல்லை லிட்டரலாக. ஓகேவா? அடுத்து போகலாமா? ஹோப் இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 18 + 8 26. இந்த கொஷின் ட்ரை பண்ணி பாருங்கள். கோலி இஸ் யங்கர் தென் ரோஹித் by 3 years. Kohli is younger than Rohit by 3 years. If the age of Kohli and Rohit are in the ratio 7:8, how old is Kohli? முடிஞ்சிச்சு. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் 7:8. கோலி கே ஆர் ரோஹித், கிங் கோலி, ஹிட்மேன் ரோஹித். ஓகேவா? சரி, 7:8 ரேஷியோப்பா. கோலி இஸ் யங்கர் தென் ரோஹித் by 3 years. இந்த டிஃப்ரென்ஸ், இந்த ரேஷியோக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் எப்போவுமே மாற போகிறது இல்லை. 7x 8x. ஸோ x is equal to 3 years. அந்த டிஃப்ரென்ஸ் தானே 3 years. அப்போ கோலியோட ஏஜ் கேட்குறாங்களா? கோலி 7xனா 7 × 3 21. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேங்களா? 21 இயர்ஸ். 21 இயர்ஸ் தான் ஆன்சர் நமக்கு. ஓகேவா? அடுத்த கொஷின் போகலாமா? உங்களுக்கு ஹோப் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். அடுத்து போயிடலாம். சரி, ஃபாதர் இஸ் ப்ரெசன்ட்லி 3 times his daughter's age. ஆஃப்டர் 10 years he will be twice as old as her. Find the daughter's present age. இது எப்படி போடலாம்? நான் இப்போ சொன்ன அந்த வெர்டிக்கல் டிஃப்ரென்ஸ் படியே போடலாம். ஓகேங்களா? ஹரிசாண்டல் டிஃப்ரென்ஸ், வெர்டிக்கல் டிஃப்ரென்ஸ்னு சொன்னேன்ல. இப்போ ஒரு சம் நான் திருப்பி சால்வ் பண்ணேன். சிவசூர்யா ஒன்ஸ் அகைன் சொல்லி நம்ம ஒரு சம்மை சால்வ் பண்ணோம்ல, அதே ட்ரிக்கை யூஸ் பண்ணி இந்த சம்மை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். பார்ப்போமா? A father is presently ஏஜில் 3 times his daughter's age. அப்போது இவங்க 1னா இவங்க 3, 1:3, which means 3:1. ஓகே தான். இவங்க ஃபாதர், இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஃபாதர், டாட்டர். ஓகேவா? ஓகே. ஆஃப்டர் 10 years 10 வருஷத்துக்கு அப்புறம் he will be twice as old as 2:1. ஓகேங்களா? 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம அப்போ அங்கே 6 + 3 9 போட்டோம். இவன் 10 yearsன்னு அவனே சொல்லிட்டான். ஸோ கன்ஃபியூஷனே இல்லை. பட் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா இங்கே வெர்டிக்கல் டிஃப்ரென்ஸ் சேமாக இல்லை. ஸோ ஹரிசாண்டல் டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது 3ல் 1 போச்சுன்னா 2ல் 1 போச்சுன்னா 1, 2 1. அப்போ இந்த ரேஷியோ மட்டும் மாற்றினா போதும். 1 × இது மட்டும் மாற்றினா போதும். 3:1 அப்படியே இருக்கும். ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. ப்ரெசன்டேஜோட ரேஷியோ இங்கே 2 மட்டும் மாற்றுறோம். 2 × 2 4, 1 × 2 2.
எதை மாத்திரமோ அந்த ரேஷியோ தான் எடுக்கணும். ரெண்டுத்தையுமே மாத்திரமா ரெண்டுத்தையுமே புது ரேஷியோ எடுத்துக்கணும். இல்லை ஒரு ரேஷியோ அப்படியே தான் இருக்குது, புது ரேஷியோ மட்டும் 2ஆல் மல்டிபிள் பண்ணி மாத்திரமா அது புது மல்டிபிள் பண்ணது பழைய அப்படியே போட்டுக்கணும். ஓகேங்களா? டிஃப்ரென்ஸ் என்ன? 4ல் 3 போச்சுன்னா 1, 2ல் 1 போச்சுன்னா 1, விச் மீன்ஸ் எக்ஸ் தான் 3x 4x 2x. அப்போ எக்ஸ் தான், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு தான் 10 இயர்ஸ். முடிஞ்சு போச்சா? ஃபைண்ட் த டாட்டர்ஸ் பர்சன்டேஜ், இதுதான் ப்ரெசன்ட். ஓகேங்களா? அப்போது எக்ஸ் 10னா 1x 10 இயர்ஸ் தான் ஆன்சர். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். புரியுதா பாருங்க? கொஷினை சால்வ் பண்ணுங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து அவங்க ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குறாங்க. நம்ம ஏன்னா ரேஷியோவே கொடுக்கல, 3 டைம்ஸு 2 டைம்ஸு சாரி வேல்யூவே கொடுக்கல, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்கன்ட்டு. கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க இந்த ட்ரிக்கு தெரியலனா. ஓகேவா? பட் நம்மளுக்கு தான் தெரியுதே, ப்ராப்ளம் இல்லையே கைஸ். நம்ம கிளாஸில் விஷயத்தில் இது ரெகுலராக கிளாஸஸில் சொல்லிடுறோம். சில கொஷின்ஸ் எல்லாம் ஏஜஸ் பேஸ் பண்ண சம்ஸ்லாம் சிலதெல்லாம் பென் அண்ட் பேப்பர் இல்லாமே போட்டுடலாம். சில இதெல்லாம் டஃப்பாக இருக்கும், பட் ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். இது ஒன் ஆஃப் த டஃப் கொஷின் மீன்ஸ் டு பி டஃப்ன்ற மீன் பண்ணுறாங்க, பட் ரொம்ப ஈஸி தான், ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அது போலமா 3 times the present age of P. இது மட்டும் கொஞ்சம் கொஷின் ஃப்ரேம் பண்ணுற மாதிரி இருக்குது. என்னன்றதை பாருங்களேன். இந்த கொஷின் மட்டும் கொஷினை ஃப்ரேம் பண்ணுற மாதிரி இருக்குது. என்னன்றதை பார்ப்போமா? கொஷின் பாருங்கள். 3 times the present age of P is 20 years more than the present age of Q. சரி, முதல்ல present age நான் இங்கே அசியூம் பண்ணுறேன். மேபி P பாருங்க, P தான் percentage, Q தான் Qவோட percentage. அது percentage நான் அப்படியே வச்சுக்கிறேன். 3 times the present age of P. ஓகேங்களா? 3 times the present age of P is 25 years more than the present age of Q. அப்போ 3P minus Q is equal to 25. ஓகேவா? அவன் சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை இப்படி எழுதிடுறேன். ஓகேவா? சிலது அவங்க கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்தாங்கன்னா இதை ஃப்ரேம் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சரில் செக் பண்ண முடியுதான்னு பாருங்கள். சரி, அடுத்தது ஆஃப்டர் 10 இயர்ஸ். ஓகேங்களா? இவங்க தான் ப்ரெசன்டேஜ், பியோட ப்ரெசன்டேஜ், இது கியூவோட ப்ரெசன்டேஜ். ஆஃப்டர் 10 இயர்ஸ் 10 வருஷத்துக்கு அப்புறமா. சரி, P + 10 ஆஃப்டர் 10 இயர்ஸ் ட்வைஸ் த ஏஜ் ஆஃப் Q. ஓஹோ, கியூக்குமே வா. அப்போ கியூக்கும் Q + 10 10 வருஷத்துக்கு அப்புறமா இவங்களுக்கும் Q + 10 P + 10. ஓகே, ட்வைஸ் த ஏஜ் ஆஃப் Q will be 18 years less than the thrice the age of P. Thrice the age of P equal to 18. புரியுதா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னு புரியுதா? எனக்கு இந்த ஃப்ரேம் மட்டும் உங்களுக்கு ஃபார்ம் ஆனது எப்படின்னு புரிஞ்சிருச்சுன்னா போதும். ஓகேங்களா? ஃப்ரேம் மட்டும் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்றது தெரிஞ்சால் போதும். இது percentage P Q. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படியே ஃப்ரேம் பண்ண 3 times of percentage of P is 25 மோர்ன்றாங்க. அப்போ ஈக்குவல் டு நான் எப்பவுமே நியூமரிக்கல் வேலை இந்த பக்கம் கொண்டு வரேன், ஏன்னா கேன்சல்லாம் பண்ண முடியும் நம்மளால். ஸோ 3 times the percentage of P is 25 more than Qன்ட்டா. ஸோ Q அப்போ 3P minus Q வித்தியாசம் 25. இது அப்படியே எழுதிட்டேன். அதே மாதிரி தான் இப்போ அடுத்தது ஆஃப்டர் 10 இயர்ஸ். ஓகேங்களா? ஆஃப்டர் 10 இயர்ஸ் இதை பாருங்கள். ஆஃப்டர் 10 இயர்ஸ் அதுக்கு தான் ரெண்டுத்துக்குமே +10 போட்டிருக்கேன். ரெண்டுத்துக்குமே +10 போட்டிருக்கேன். P + 10 Q + 10 10 வருஷத்துக்கு அப்புறமா. சரி, அப்படியே இருக்கட்டும். ட்வைஸ் த ஏஜ் ஆஃப் Q. Q + 10 ட்வைஸ் த ஏஜ் 2 into. ஓகேவா? சரி, will be 18 years less. ஓகேங்களா? ஓகே ஓகே 18 years லெஸ்ஸா? சரி, ஓகே கைஸ், ஒரே நிமிஷம் இருங்க. 18 years less than the thrice the age of P. ஓகேங்களா? சரி, இந்த கொஸ்டினை பாருங்களேன். P + 10 10 வருஷத்துக்கு அப்புறமா thrice the age of P இருக்குல்ல, இதுதான் அவங்களோட ஏஜ். thrice the age 18 லெஸ் அப்படின்னா Q + 10 twice the age of Q equal to 18 டிஃப்ரென்ஸ். 18 லெஸ், இவனோட இவன் கம்மி. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் எடுத்தால் தான் 18 வரும். ஸோ இது அப்படியே பாருங்கள். 3P + 30 minus 2Q ப்ளஸ் மைனஸில் தான் வருதா? சரி, -20. ஓகேங்களா? ஈக்குவல் டு 18. 3P minus 2Q + 30 - 20 + 10
இந்த ப்ளஸ் 10 இந்த பக்கம் போச்சுன்னா 18 மைனஸ் 10 வந்துடும். ஸோ 3p மைனஸ் 2q இஸ் ஈக்குவல் டு 8. ஓகேவா? 3p மைனஸ் 2q இஸ் ஈக்குவல் டு 8. இது ஒரு ஈக்குவேஷனா? ஈக்குவேஷன் போடுறதுனால பெருசாக யோசிக்க வேணாம். அவன் சொன்னதை நம்ம அப்படியே ஃப்ரேம் பண்ணுறோம், அவ்வளோதான். 3p மைனஸ் q ஈக்குவல் டு 25. 3p minus 2q is equal to 8. Minus 2q is equal to 8. ஓகேவா? இப்போ சால்வ் பண்ணுமா? எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, எல்லாமே இங்கே மைனஸ் போடுறேன். ப்ளஸ் இருந்தால் மைனஸ், மைனஸ் இருந்தால் மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ், இங்கே மைனஸ். ஓகேவா? ப்ளஸ் 3p மைனஸ் 3p கம்ப்ளீட்டாக கேன்சல் ஆகுது. ப்ளஸ் 3p மைனஸ் 3p கேன்சல் ஆகுது. இங்கே மைனஸ் q, இங்கே ப்ளஸ் 2q. 2q மைனஸ் q வெறும் q தான் இருக்கும். ஓகேங்களா? 25 மைனஸ் 8 என்ன? 17. q-ஓட வேல்யூ 17. எதை கேட்டிருக்கான்னு முதல்ல பார்ப்போம். ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் q தான் கேட்டிருக்கான். q தானே பர்சன்டேஜ், q தானே நம்ம qன்னு போட்டிருந்தோம். அது டேரெக்டாக qனே 17 வந்துருச்சு. அப்போ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். புரியுதா? ஆப்ஷன் டி தான் ஆன்சர். புரியுதா உங்களுக்கு? கொஷினை அவங்க என்ன கொடுத்துருக்குறாங்களோ நான் இதை ஃப்ரேம் பண்ணால் போதும், வேலை ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது. கொஷினை நம்ம கொடுத்த கொஷினை நம்ம ஃப்ரேம் பண்ணால் போதும். ஓகேவா? ஏன்னா கொடுத்தது தான் எழுதுகிறோம், ஸ்டெப்பாக பெருசாக எழுதலை. எழுதுறது தான் நம்மளுக்கு இந்த ஃப்ரேம் பண்ணுறது. ஃபஸ்ட்டு சொன்னது பாருங்கள், 3 times the percentage of p is 25 more than the percentage of q. அதுக்காக இந்த black circle, which means equation 1 இங்கே போட்டிருக்கிறது. அடுத்தது 10 after 10 yearsன்றதுனால பர்சன்டேஜ்லேருந்து தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால் பர்சன்டேஜ் ஆஃப்டர் 10 years அப்போ ப்ளஸ் 10, p + 10. ஓகேங்களா? ரெண்டு பேருக்குமே q பர்சன்டேஜ் q + 10. ஓகேங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்க, ட்வைஸ் த ஏஜ் ஆஃப் q. ட்வைஸ்னா 2 மடங்கு. ட்வைஸ் த ஏஜ் ஆஃப் q வில் பி 18 லெஸ். இதை விட 18 லெஸ்ஸா? அப்போ இதுலேருந்து மைனஸ் பண்ணாலே 18 வந்துடும்ல. ஸோ அப்போ 18 லெஸ் ஈக்குவல் டு 18 போட்டேன். தென் த த்ரைஸ் த ஏஜ் ஆஃப் p. p + 10 ஏற்கனவே போட்டேன். ஆஃப்டர் 10 years 3 times the percentage of p after 10 years minus 2 times the age of q after 10 years. இது எப்படி ஃப்ரேம் ஆகிருக்குது? கரெக்டாக? p + 10 q + 10. இதனோட 3 மடங்கு இதனோட 2 மடங்கும் வித்தியாசம் 18. அவன் ரொம்ப சிம்பிளாக சொல்ல வேண்டிய விஷயம், அவ்வளோதான். அதை அப்படியே சால்வ் பண்ணோம்னா இதுவும் p qன்னு ஒரு ஈக்குவேஷன் மாதிரி வரும். இது அப்படியே கொண்டு வந்து சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா q is equal to 17. ஓகேவா? என்ன டவுட் இருக்கா உங்களுக்கு? 3 times p minus q இல்லை, ஆஃப்டர் 10 years போட்டிருக்கான்ல சிவசூர்யா. ஆஃப்டர் 10 years போட்டதுனால புரியவில்லை ஐயா. புரியுது. இருங்க நான் நடத்துகிறேன். புரியுது. நான் நடத்துகிறேன், திருப்பி நடத்துகிறேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் திருப்பி நடத்துகிறேன். இங்கே நான் ஃபுல்லாகவே ஃப்ரேமை அடிக்கிறேன். பட் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள், இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. நீங்கள் அதுக்கப்புறமா நான் செம்ம சால்வ் பண்ணதுக்கப்புறம் இதை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சரி, கொஷினை சால்வ் பண்ணட்டுமா? எனக்கு இந்த கொஷின் கன்ஃபியூசிங்காக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் சின்ன ட்ரிக்கையுமே நான் உள்ளே கொண்டு வர பார்க்குறேன். ஓகேங்களா? உள்ள ட்ரிக்கையுமே நான் கொண்டு வர பார்க்குறேன். இந்த சம்மை அவங்க சொன்னபடியே நான் சால்வ் பண்ணுறேன். 3p ஒன்ஸ் அகைன் சார் தமிழில் சொல்லுங்கள். நான் புரியுதுப்பா. சிவசூர்யா ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை, ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லைப்பா. நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? 3 times அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, நான் இது தமிழில் சொல்கிறேன். ஓகே தான். இந்த கொஷினையே நான் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன், ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணதுனால. பட் இப்போ நான் என்ன எழுதியிருக்கேன், ஸ்க்ரீனில் என்ன டிஸ்பிளேல இருக்குதோ அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. இப்போ சால்வ் பண்ணுறேன், தமிழில் படித்து பார்த்துட்டு அப்படியே கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணி வரேன். ஓகேங்களா? சரி. ஃபஸ்ட்டு பியின் தற்போதைய வயது கியூவின் தற்போதைய வயதை விட 25 ஆண்டுகள் அதிகம். கொஷினை தப்பு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். 3 times the percentage of p இங்கிலீஷில் போட்டிருக்காங்க. பியின் தற்போதைய வயது அப்படின்னு போட்டாங்க. பியின் தற்போதைய வயது 3 மடங்கு
வச்சுப்போமா 3 மடங்கு கொஷின் கைஸ் சிவசூர்யா கொஷின் மிஸ்டேக் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு தடவை பாருங்களேன் 3 மடங்கான பியின் தற்போதைய வயது 3 மடங்கான பியின் தற்போதைய வயது 3 மடங்கான பியோட தற்போதைய வயது ஓகேங்களா இதுதான் பர்சன்டேஜ்ப்பா பர்சன்டேஜ் பிக்கு கியூக்கு அப்படியே நான் பர்சன்டேஜ் பினே வச்சுக்கிறேன் கியூனே வச்சுக்கிறேன் பர்சன்டேஜ் வச்சுக்கேன் 3 மடங்கான பியின் தற்போதைய வயது கியூவின் தற்போதைய வயதை விட 25 மடங்கு அதிகம் ஓகேங்களா கியூவின் தற்போதைய வயதை விட தற்போதைய வயது கூட 25 கூட்டினா 3 மடங்கு வரும் ஓகேங்களா 3 மடங்கு பர்சன்டேஜ் வரும் இதுதான் கொஸ்டின் ஸோ நான் இது எப்படி எழுதுறேன்னா 3p q இந்த பக்கம் கொண்டு வரேன் மைனஸ் q இஸ் ஈக்குவல் டு 25 ஓகேங்களா q விட 3 மடங்கான p வந்து 25 அதிகம்னு சொல்கிறேன் இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் எடுத்தால் 25 வந்துடும் அதை தான் நான் இப்படி எழுதுறேன் ஏன்னா நமக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா சரி இப்போ பாருங்கள் இதை தான் இங்கே பாருங்கள் அவங்க சொன்னதே இதுதான் 3 மடங்கான பியின் தற்போதைய வயது கியூவின் தற்போதைய வயதை விட 25 அதிகம் இதோட சேர்த்து 25 ஆட் பண்ணால் தான் 3 மடங்கு வரும் இதை தான் நான் 3p மைனஸ் q 25 எழுதுறேன் ஓகேங்களா சின்ஸ் இது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் 3p மைனஸ் q 25 ஏன் வந்துச்சு ஓகேவா சரி அடுத்தது 10 ஆண்டுகளுக்கு பிறகு எப்பத்திலிருந்து பர்சன்டேஜ்லேருந்து 10 ஆண்டுகள் பர்சன்டேஜ்னாலே p தான் பியோட 10 கியூவோட 10 ரெண்டுத்துமே கொடுக்குறாங்க 10 ஆண்டுகள் கழித்து ரெண்டுத்துக்குமே சரி ஓகேங்களா சரி இப்போ பாருங்கள் கியூவின் வயது 10 ஆண்டுகளுக்கு பிறகு கியூவின் வயது இதுதான் 10 ஆண்டுகளுக்கு பிறகு கியூவின் வயது இதுதான் 10 ஆண்டுகளுக்கு பிறகு பியின் வயது இதுதான் ஏன்னா p + 10 p q + 10 ஓகேவா சரி கியூவின் வயது பியின் 3 மடங்கை விட பியின் 3 மடங்கு இதுதான் p இதனோட 3 மடங்கு பியின் 3 மடங்கை விட கொஷின் நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கப்பா சாரி கைஸ் இதில் கொஷின் மிஸ்டேக்காக இருக்குது சிவசூர்யா எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் கொஷினில் தமிழில் மிஸ்டேக் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் இங்கே பாருங்கள் நான் கொஷினை இங்கே சரி பண்ணுறேன் பாருங்கள் இப்போ கொஷினை சரி பண்ணுறோம் கியூவின் 2 மடங்கு வயதானது கியூவின் 2 மடங்கு வயதானது பியின் 3 மடங்கு வயதை விட 18 ஆண்டுகள் குறைவாக இருக்கும் ஓகேங்களா நான் சொல்கிறது புரிஞ்சுதா பாருங்கள் நான் அதை அப்படியே எழுதுறேன் பாருங்கள் QP இதுதான் பர்சன்டேஜ் அது கூட 10 வருஷத்துக்கு சேர்த்துக்கோங்க ஓகேங்களா சரி இப்போது கியூவின் 2 மடங்கு வயது இதுதான் Q + 10 2 மடங்கு வயதானது பியின் வயதை விட ஈக்குவல் டு பியின் இதுதான் பியோட பர்சன்டேஜ் p + 10 3 மடங்கு வயதை விட 18 குறைவு ஓகேங்களா 18 குறைவு இதில் 18 குறைச்சா தான் இது வரும் p + 10 வருது 10 வருஷத்துக்கு அப்புறமா 10 ஆண்டுகளுக்கு பிறகுன்னு சொன்னனால் +10 போட்டுக்கிட்டேன் இப்போ இதே கொஷினை தான் நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன் எப்படின்னா இதை இந்த பக்கம் கொண்டு வர பார்க்குறேன் ஓகேங்களா இல்லைனா இது இந்த பக்கம் கொண்டு வரேன் அப்போ 3p + 10 மைனஸ் ஆஃப் 2 into q மைனஸ் ஆஃப் 2 into q + 10 3p அப்படியே இருக்குது இந்த வேல்யூ இந்த பக்கம் மைனஸில் வருது இந்த -18 இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் வருது ஓகேங்களா புரியுதா இந்த கொஷின் எப்படி இதுதான் ஃப்ரேம் பண்ணுறேன் இதுதான் நான் 1 எடுத்துக்கிறேன் அவன் சொன்ன 2 கண்டிஷனில் இது 1 எடுத்துக்கிறேன் இது 2 எடுத்துக்கிறேன் இது PQன்னு டைரெக்டாக இருக்குது ஸோ நான் அதை அப்படியே வச்சுக்கிறேன் ஆனால் இதை சால்வ் பண்ணி ஆகணும் ஏன்னா 3p 10q அப்படின்னு இருக்குல்ல ஒரு நிமிஷம் 3 times 2 times இருக்குல்ல ஸோ இதை சால்வ் பண்ணி ஆகணும் இப்போ நான் இதை சால்வ் பண்ணுறேன் பாருங்கள் இது வேறு கலரில் மாத்திரம் உங்களுக்கு புரியும் நான் நம்புகிறேன் 3p + 10 3 into p + 10 3p + 10 minus 2q + 10 equal to 18 ஓகேவா ஓ சாரி இங்கே 3ஆல் மல்டிபிள் பண்ணுறதுனால 330 வருமா 2ஆல் மல்டிபிள் பண்ணுறதுனால இங்கே 20 வருமா புரியுதா 30 20 ஒரே நிமிஷம் இங்கே பாருங்கள் உள்ளே இருக்கிற 3ஐ நான் மல்டிபிள் பண்ணுறேன் 3ஐ உள்ளே இருக்கிற டேர்ம் கூட மல்டிபிள் பண்ணுறேன் 2ஐ உள்ளே இருக்கிற டேர்ம் கூட மல்டிபிள் பண்ணுறேன் 3 into p 3p 3 into 10 30
மைனஸ் இருக்குது, -2 into q -2q -2 plus 10 -20 equal to 18. ஓகேவா? அப்போ 3p இருக்கா? 30யும் 30ல 20 போச்சுன்னா 10 -2q அப்படியே இருக்கும். 3p -2q plus 10 equal to 18. கைஸ் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுறேன், ஏன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் புரியணுன்றதுனால. ஓகேங்களா? 3p -2q plus 10 equal to 18. ஓகேவா? இப்போ இந்த 10 இந்த பக்கம் கொண்டு போகிறேன். 3p -2q 18 minus 10 என்ன? 8 தான் வரும். அப்போ 3p -2q. ஓகேங்களா? எதுக்கு நான் இவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணுறேன்னா இதே மாதிரி கொண்டு வருவேன். சின்னதாக கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா நம்மளால் ஆன்சரை ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ 3p - q ஏற்கனவே இருக்குது. 3p -2q is equal to 8. ரெண்டாவது இது ரெண்டுத்தையும் தான் நான் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறேன். கொடுத்தது அப்படியே எழுதிட்டேன்னா எனக்கு சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வரதுக்கு ஈஸி. ஆனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய, ரொம்ப காஷியஸாக இருக்கணும். அப்படின்னா கொடுத்த டேட்டாவை எடுத்து இதை மாதிரி எழுத நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? அப்போ அதிகப்படியான கொஷின்ஸ் நம்ம இதில் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ தட் மிஸ்டேக்ஸ் வரும். அப்போ தான் மிஸ்டேக்ஸை சார்ட் அவுட் பண்ண முடியும். உங்களுக்கு கிளாரிட்டி கிளியராக இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள். இப்போது ப்ளூ கலரில் எழுத போகிறேன். நான் திருப்பி ப்ளூனா ப்ளூ வர மாட்டேங்குது. 3 நமக்குன்னு வரும் பாருவாங்க. இப்போ தான் ஒரு கிளாரிட்டிக்காக எழுதுறேன். ஒரே நிமிஷம் இருங்க. 3p - q equal to 25. ஓகேவா? இங்கே 3p -2q equal to 8. ஓகேவா? இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ண போகிறேன். எனக்கு q தான் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் q தான். ஸோ q தான் கண்டுபிடிக்கணும். அப்படின்னும் போது நான் q மட்டுமே வச்சுட்டு ஆன்சர் சால்வ் பண்ண போகிறேன். இந்த p கேன்சல் பண்ணணும். நம்மளுக்கு நார்மலாகவே அப்படி தான் இருக்குது. அப்போ இங்கே இருக்கிற எல்லா டேர்மும் நான் மைனஸாக மல்டிபிள் பண்ணுறேன். மைனஸால் மல்டிபிள் பண்ணால் 3p இங்கே மைனஸ் ஆகிடும். இங்கே ஏற்கனவே மைனஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ் ஆகிடும். இங்கே ப்ளஸ் இருக்குது, மைனஸ் ஆகிடும். அப்போ ப்ளஸ்னா மைனஸ் ஆகும், மைனஸ்னா ப்ளஸ் ஆகும். இதுதான் லாஜிக். ஸோ இந்த +3p -3p கேன்சல் ஆகுதா? இங்கே -q இருக்குது, இங்கே +2q இருக்குது. அப்படின்னா 2qல ஒரு q போகுதுன்னு அர்த்தம். 2q - q q ஆன்சர். 25 - 8 17. அவ்வளோதான். q தானே பர்சன்டேஜ். ஸோ qவோட வேல்யூ ஆப்ஷன் டி 17 அர்த்தம். ஓகேவா? சிவசூர்யா, நம்ம கொஷினில் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் இருந்துச்சு, எனக்கு அது புரியுது. தமிழில் கொஷின்ஸ் கரெக்ஷன்ஸ் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், பியின் 3 மடங்கு தற்போதைய வயது. ஓகே, இல்லைன்னா 3 மடங்கான பியின் தற்போதைய வயது. இங்கே 3 மடங்குன்னு எழுதிக்கிங்க. அடுத்து கீழே 2வது லைனில் கமாக்கு அப்புறமா கியூவின் 2 மடங்கு வயது, பியின் 3 மடங்கு வயது, இங்கே 2 மடங்குன்னு எழுதிங்க. தமிழில் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் இட். கொஷினை நோட் பண்ணிக்கிங்க. ஆன்சர் இதுதான். நம்ம இப்படி தான் சால்வ் பண்ணிட்டோம். இங்கிலீஷ் இஸ் த ஃபைனல் வெர்ஷன். ஸோ இங்கிலீஷே ஒரு தடவை செக் பண்ணிடுங்க. ஓகேவா? என்ன டவுட் இருக்கா பாருங்க. அடுத்த கொஷனுக்குள்ள போலாமா? அடுத்த கொஷனுக்குள்ள போலாமா பாருங்க. ஹோப் சிவசூர்யா உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஆமாம், ஓகேப்பா, ஓகே, தேங்க்யூ. அடுத்து salaries of Ravi and Sumit ratio பேசிஸில் ஆர் இந்த ரேஷியோ 2:3. the salary of each is increased by 4,000. the new deposits, the new ratio becomes 40:57. what is Sumit's present salary? ஓகேவா? சுமிட்டோட present salary. ஓகேங்களா? ரேஷியோ பேஸ் பண்ணி வேல்யூ கேட்குறோம். ஆன்சர் என்னன்னு சொல்ல முடியுமா பாருங்கள். ஆன்சர் என்னன்னு சொல்ல முடியுமா பாருங்களேன். ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு ஆன்சர் என்னன்னு சொல்ல முடியுதா பாருங்கள். சரி, நான் ரொம்ப சிம்பிளாகவே இது பாருங்கள். ரேஷியோ யார்? ரவிக்கும் சுமித்துக்குமா? ரவிக்கும் சுமித்தும். இங்கே 2, இங்கே 3. எனக்கும் சுமித்துக்குமா? சரி, ஏதோ ஒன்று பார்ப்போம். 2:3. the salaries of each is increased by 4,000. ஓகே, 2 பேருக்குமே 4,000 இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ரேஷியோன்றது 2:3. எக்ஸாக்டாக வேல்யூவாக போடணும்னா 2x 3x. ஓகேங்களா? எனக்கு என்னன்னு தெரியாது. 2ஓட மல்டிபிள் இருக்குது, எக்ஸாக்டாக தெரியல. ஆனால் அந்த வேல்யூ நான் எக்ஸாக போட்டுக்கிறேன். ஸோ 2xன்றது வேல்யூ, அது கூட 4,000 ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி 3xன்றது வேல்யூ, அது கூட 4,000 ஆட் பண்ணுறேன். ஏன்னா 2 பேருமே 4,000 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அந்த ரேஷியோவை 40/57 எழுதுகிறேன். ஓகேவா? 40/57.
புரியுதா? இப்படி தான் எழுதணும். இதை எழுதி முடிச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சு போச்சு. எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அப்படியே வெளியே வர வேண்டியது. சாரி, எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சி ரவியோட சேலரியா சுமித்தோட சேலரி 3x நம்ம ஆன்சர் போட்டால் முடிஞ்சிடும். ஓகேங்களா? சரி, ட்ரை பண்ணுவோமா? சரி, இதை அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். சார் நீங்கள் என்ன சார் 40:57 ரேஷியோவை நீங்கள் டிவைடட் பை போட்டிங்க, 40/57 போட்டிங்க அப்படின்னா ரேஷியோவை நம்ம அப்படி எழுதலாம். ஓகேங்களா? இதை தான் நம்ம கிளாஸ்லேயுமே சொல்லியிருந்தோம். 40:57 40/57 எழுதலாம். ஓகேவா? சரி, இது அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ எப்படி வருதுன்னு பாருங்களேன். இந்த இடத்துல எழுதுகிற பாருங்கள். 57 கிராஸ் மல்டிபிள் ஆகி போனதுக்கப்புறமா 2x + 4000 ஈக்குவல் டு 40 × 3x + 4000. 3x + 4000. 57 2s are என்ன? இதோ வருமே 57 2s are என்னப்பா? 50 2s are 100, 7 2s are 14, 114 114x + 57 4s are என்ன? 4s are அப்படியே 000 போட்டுருவேன், எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது 2s are போட்டேன், இது அப்படியே 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். 8 2 228 2ஆல் மல்டிபிள் பண்ணுறது ஈஸி இல்லை. என்ன பண்ணியிருக்கேன்னா 2ஓட மல்டிபிள் பண்ணிட்டேன். அது அப்படியே இன்னொரு தடவை 2ஓட மல்டிபிள் பண்ணால் எனக்கு 4000 வந்துடும். 4ஆல் மல்டிபிள் வந்துடும். ஸோ 0. கைஸ், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். ஏன் அதை மீன் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம சம்ஸை சால்வ் பண்ணணும். ஸோ அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா சிலருக்கு பேசிக்ஸ் மேபி மிஸ் ஆகலாம், அதனால் புரியாமல் இருக்கலாம். பட் பரவாயில்ல, நீங்கள் கொஷின்ஸை பொறுமையாக சால்வ் பண்ணுங்கள். நீங்கள் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். 4 3s are 12, 12x are 120x + 16 3 4 0. எக்ஸாக்டாக இதுதான். அப்போ இந்த 114x இந்த பக்கம் கொண்டு வர 120x - 114x is equal to 228,000 - 160,000. ஓகேவா? அப்போது இதுக்கு ஆக்சுவலாக 6x வருமா? 6x is equal to என்ன வரும்? 16 40 ஒரு 28 68,000 கேன்சல் பண்ணுவோமா? இல்லை, கேன்சல் பண்ண வேணாம். ஏன் வேணான்னு சொல்கிறேன்னா இதை 6ஆல் கேன்சல் பண்ணீங்க. 68 6 10 6 are 60 11 6 are 66 எக்ஸாக்டாக கேன்சல் ஆகலை, கேரி ஃபார்வர்ட் ஆகும். ஆனால் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதே என்னது? 3x தானே. 3x தானே கண்டுபிடிக்கணும். வேல்யூவை சுமித்தோட ப்ரெசன்ட் சேலரி தானே. அந்த 6x 3x மாற்றணும்னா என்ன பண்ணோம்? 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். அதே வேல்யூ இங்கேயும் 2ஆல் டிவைட் பண்ணுங்கள், ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? 6x 2ஆல் டிவைட் பண்ணால் 3x, விச் மீன்ஸ் சுமித்தோட சேலரி. அதே மாதிரி 2ஆல் டிவைட் பண்ணோம்னா இங்கே 68ல் பாதி என்னப்பா? 68ல் பாதி 34,000. 3x is equal to 34,000, which means சுமித்தோட சேலரி வந்து 34,000 ரூபாய் சம்பாரிச்சிருக்கிறான்பா அவன். ஓகே, ஆன்சரை பார்ப்போமா? எதுவுமே இல்லையே. 34,000 வந்துருக்குது. மேபி நான் இதெல்லாம் டிவைட் பண்ண மறந்துட்டேன்னு நினச்சிட்டு 17 போட்டு வந்துடாதீங்க. ஓகேவா? நம்ம கரெக்டாக தான் போட்டிருக்கோம். ஆப்ஷன் டி none of the above. ஆப்ஷன் டி none of the above. ஏதாவது டவுட் இருக்கா பாருங்கள். ஆப்ஷன் டி none of the above. ஆன்சர் நம்மளுக்கு 34,000 வருது, ஆப்ஷன்லேயே இல்லை. ஸோ none of the above தான் ஆன்சர் நமக்கு. அடுத்த கொஷின் போகலாமா? இந்த கொஷனுக்கு ஆன்சர் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் அந்த வெர்டிக்கல் டிஃப்ரென்ஸ்லேயே நம்ம ஆன்சர் போட்டுடலாம். the percentages are வெர்டிக்கல் டிஃப்ரென்ஸ்லேயே ஆன்சர் போட்டு வந்துடலாம். இல்லைனா ஃபார்முலா சார் வெர்டிக்கல் டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்னா இதை நம்ம ஏதோ ஒன்று ஆன்சர் போட்டு ஆப்ஷனுக்குள்ளே போகலாம். ஆனால் ஆப்ஷன் என்ன ரிஸ்க்குன்னா 4 ஆப்ஷனுமே நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான். ஓகேவா? சரி, இப்போ பார்ப்போமா? ஆப்ஷனில் போட்டு எனக்கு ஆன்சர் பண்ண முடியுதா பாருங்கள். முடியுதான்னு பாருங்களேன். கிளியர் சார்? ஓகேப்பா, ஓகே. இதை நான் ஆப்ஷனில் ட்ரை பண்ணுறேன். ஏவும் பி இந்த ரேஷியோ 3:1, 10 3s are 30 பார்த்தீங்களா? 15 3s are 45, 7 3s are 21, 20 3s are 60. நம்மளுக்கு நேரம் பாருங்கள், 4 ஆப்ஷன் ஒரே மாதிரி வச்சுட்டான். சரி, 15 இயர்ஸ்க்கு அப்புறமா ஓகேங்களா 2:1 வருதான். சரி, 30 + 15 45 வரும். சும்மா எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறீங்க பாருங்கள். ஆப்ஷனை பாருங்கள். ஆப்ஷன் ஏ எல்லா இந்த 3:1 கண்டிஷன் எல்லா ஆப்ஷனும் செட் ஆகுது. அடுத்து 2:1 வருதான்னு பார்க்குறேன் 15 இயர்ஸ்க்கு அப்புறமா. அப்போ 30 + 15 45, 10 + 15 25, 25 × 2 50. ஆப்ஷன் ஏ இல்லை, பி பார்ப்போமா? சரி,
அப்படி 15 ஆட் பண்ணுங்கள். 45னா 60 வருமா? சரி 60 15 + 15 30. ஆமாம், அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். நான் போடவே மாட்டேன், வேறு எதுவுமே போட மாட்டேன். ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் தான் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? நன் ஆஃப் த அபவுன்ற ஆப்ஷனே இல்லை. ஆன்சர் நாட் நோன் நம்மளோட டிஎன்பிஎஸ்சியோட ஆப்ஷன். ஸோ அந்த ஆப்ஷன் நான் யூஸ் பண்ணி எதுக்குமே நான் யூஸ் பண்ணதில்லை அப்படின்ற மாதிரி தான் ஆப்ஷன். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். 21 × 15னா 5னா 6 56 வரும்னு நினைக்கிறேன். 15 தானே? 15னா 6 சாரி 36 15னா 22 22 × 2 44 வருது. அப்போ இதுவும் இல்லை. ஸோ இங்கே 15 பாருங்கள் 75 35 35 × 2 70. எந்த ஆப்ஷனுமே இல்லை. நான் ஆப்ஷன் வச்சுட்டு வெளியே வந்துட்டேன். ஓகேவா? ஆப்ஷன் வச்சு நான் போட்டு வெளியே வந்துட்டேன். கைஸ் இது எந்த இடத்துல நம்மளுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா லாஜிக்கே நம்ம சால்வ் பண்ணிட்டு வந்துடலாம். சிவசூர்யா நான் உங்களுக்கு வெர்டிக்கல் டிஃபரன்ஸ் ஹரிசாண்டல் டிஃபரன்ஸ்னு சொன்னேன்ல, அது நம்மளுக்கு அந்த சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஆப்ஷனில் போட்டு வந்துடலாம். அதே கொஷினை நம்ம ஆப்ஷன்லேயும் போடலாம். ஓகேவா? 6 வருஷத்துக்கு என்ன எப்போ பர்சன்டேஜ் நடுவில் கொண்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக இருக்கும். இது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஹோப் இந்த சம் உங்களுக்கு புரியுது நம்புகிறேன். ஏன்னா டவுட் இருக்கா பாருங்கள். அடுத்த கொஷினுக்குள்ளே போகலாமா? ஓகேப்பா, ஓகே 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 ஓகே. கொஞ்சம் சீக்கிரம் போயிடலாம். The sum of ₹53 is divided among A, B, C in such a way that A gets 7 more than what B gets 8 more than what C gets. The ratio of their shares are. எப்படி இதை போடலாம்? இன்னும் 3 ரேஷியோ கொடுத்துருக்கான். சரி, எப்படி போடலாம்ப்பா? இதை எப்படி போடலாம்? ஆட் பண்ணால் என்ன வருது? சம் மொத்தமாக 53 வருது. வேறு எப்படி போடலாம் இதை? என்ன ஐடியா இருக்கா? இல்லை அவன் சொன்ன ஃப்ரேம் பண்ணி மாதிரியே போயிடலாமா? அவன் சொன்ன மாதிரியே ஃப்ரேமில் போயிடலாமா? என்ன டவுட் இருக்கா பாருங்கள். இந்த சம்மில் அவன் சொன்ன மாதிரியே ஃப்ரேம் பண்ணியே போயிடலாமா? ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். A gets 7 more than what B gets 8 more than what C gets. இதை மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து கொண்டு வந்தாங்கன்னா இங்கே சியை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? சி இதில் தான் இருக்கா? சி வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ சிக்கோட வேல்யூ எக்ஸ்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? வாட் சி கெட்ஸ். ஓகே, பி கெட்ஸ் 8 more than, அப்போ பி எக்ஸ் + 8 வாங்கிக்கிறேன். ஓகேவா? எக்ஸ் + 8. சரி, அடுத்தது யார்? ஏ கெட்ஸ் 7 more than what B gets. இவனை விட 7 அதிகம். ஏற்கனவே 8 + 7 என்ன 15. அப்போ ஏ வந்து எக்ஸ் + 15 வாங்கிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் தானே 53. எல்லாத்தையும் ஆட் பண்ணால் தானே 53. நோட் பண்ணுங்கள். எக்ஸ் 3x + 15 + 8 என்ன 20. என்னப்பா வருது டக்குன்னு சொல்லுங்கள். 23. ஆமாம் 23 = 53. அப்போ 3x = 53 - 23 30. அப்போ x = 3x = 30, x = 10. இப்போ கேளுங்க, யாரோட வேல்யூ கேட்கலாம்? டக்குன்னு கேளுங்க, டக்குன்னு கேட்க சொல்லுங்கள் அவனை. எக்ஸோட வேல்யூ 10 10 + 15 25. 25ல் எங்கே ஆரம்பிக்குது? இதாக தான் இருக்கும். சரி, ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். ஆமாம் 18, அதுக்கப்புறம் 10. 25 18 10. இதுதான் ஆப்ஷன் பி. ஓகேவா? 25 18 10 ஆன்சர் கரெக்டாக இருக்கா? கைஸ் ஓகே தானா? புரியுதா உங்களுக்கு? ஓகே சார், கிளியர் சார். ஓகே 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 சரி, இப்போ அடுத்து போகலாமா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? கைஸ் சின்ன ஒரு கலோக்கியல் டோன் கொண்டு வந்தேன். சம்ஸ்குள்ளே எந்த குவாலிட்டியும் காம்ப்ரமைஸ் ஆகாது. ஓகேவா? எக்ஸ் + 15 எக்ஸ் + 8 என்ன கொடுத்துருக்குறாங்களோ அப்படியே ஃப்ரேம் பண்ணுறோம். எக்ஸை கண்டுபிடிக்கிறோம். ஏக்கு என்ன, பிக்கு என்ன, சிக்கு என்ன தனித்தனியாக கண்டுபிடிச்சி ஆப்ஷனில் போட வேண்டியது தான். ஓகேவா? சரி, அடுத்து போகலாமா? அடுத்து போகலாமா? Kumaran has 600 and wants to divide it between Vimala and Yadini in the ratio 2:3. என்னப்பா இவ்வளோ சிம்பிளாக கொஸ்டின் கேட்குறாங்க? 200 300 இல்லை. ஓஹோ, 200 300 வரலையா? சரி, ஓ 5 சரி, ஓகே கைஸ். ரேஷியோ 2:3பா. இது பேர் தான் விமலா, யாழினி, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி. சரி இருக்கட்டும் அப்படியே.
2:3 நான் பிரித்து 600 தான் டோட்டல் வேல்யூ. இதை 2:3 ரேஷியோவில் பிரிக்கணும். 2x 3xன்றது தான் எக்ஸாக்டாக அந்த வேல்யூ. அப்போ 2x + 3x தான் மொத்தமாக சேர்த்தோம்னா 5x. அந்த 5x தான் 600. அப்போ x = 600/5. 12 5s are 60 கரெக்டாக 0. அப்போ x = 120. x = 120னா 2 × 120 3 × 120 240 360. என்ன ஆப்ஷன் பாருங்கள், 240 360 எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் டி 240 360. ஓகேவா? ரேஷியோவை ரொம்ப சிம்பிளிஃபைடாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நம்மளுக்கு எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லை, டைரெக்டாக அப்படியே ஆட் பண்ணி ஆன்சர் போட வேண்டியது தான். ஓகேங்களா? என்ன டவுட் இருக்கா பாருங்கள், என்ன டவுட் இருக்கா? அடுத்து போகலாமா? சரி, ஓகே 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 அடுத்து போகலாம். இஃப் x is to y is equal to ஏன் இவ்வளோ ஸ்பேஸ்? ஓகே, இந்த கொஷின் இங்கே சால்வ் பண்ணுறேன் பாருங்கள். இஃப் x is to y is equal to 5:2 which means இங்கே என்ன அர்த்தம்? கொஷினை பாருங்கள், இந்த 178க்கான கொஷின் அப்படி x is to y equal to 5:2 which means x ஓட வேல்யூ 5, y ஓட வேல்யூ 2. அவ்வளோதான். எடுத்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் போட வேண்டியது தான். 8 × 5 8x 8 × 5 40 + 9 × 2 18 is to 8 × 5 கரெக்டாக 40 + 2 × 2 4. அப்போ 58 44. அவ்வளோதான். இந்த ரேஷியோ. இதை சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் போட்டுடலாம். இதில் பாதி 58ல் பாதி 29 22 29:22. ஆப்ஷன் சி தான் நமக்கு ஆன்சர். ஓகேவா? இதில் நம்மளுக்கு புரிஞ்சிக்க வேண்டியது x is to y = 5:2னா எக்ஸோட வேல்யூ டேரெக்டாக, ஒய்யோட வேல்யூ டேரெக்டாக எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் போடணும். அவ்வளோதான். உங்களுக்கு நான் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் போடுறத லிட்டரலாக சொல்லித்தரல, பட் இந்த ரேஷியோ எக்ஸாக்டாக அந்த வேல்யூவே எடுக்குது அப்படின்றது மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஓகேவா? அடுத்த போகலாமா? நான் டவுட் இருக்கா பாருங்கள். அடுத்த கொஸ்டின் போகலாமா பாருங்கள். அகிலன் walks 10 km in an hour while Selvi walks 6 km in an hour. ஒரு மணி நேரத்துக்கு ஒரு அகிலன் 10 km, செல்வி 6 km. ஓகே, find the simplest ratio of the distance covered by Agilan to Selvi. Simplest ratio of distance covered by the Agilan to that of Selvi. Distance covered ன்னு சொல்லிட்டாங்க சார். அப்போ டிஸ்டன்ஸ்னா distance is equal to speed into time taken. எந்த ஃபார்முலாவும் வேணாம். ஒரு மணி நேரத்துக்கு 10 km, ஒரு மணி நேரத்துக்கு 6 km. இதுதான் டிஸ்டன்ஸே கவர்டு. 10 6 அப்படியே கேன்சல் பண்ணி சொல்லுங்கள். 5 3 5:3 தான் ரேஷியோ. ஓகேவா? ஒரு மணி நேரத்துக்கு அவங்களே கொடுத்துட்டாங்க ஒரு மணி நேரம்ட்டு. இப்போ ஒரு மணி நேரத்துக்கு 10 km தான் போயிருக்கும், ஒரு மணி நேரத்துக்கு 6 km தான் போயிருக்காங்க. அதை ரேஷியோவில் சொன்னால் வேலை முடிஞ்சுது. ஓகேவா காய்ஸ்? உங்களுக்கு கொஷின்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் கிளியராக இருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் இது காமன் பிளாட்ஃபார்மாக இருக்கும். ஓகேவா? அடுத்த கொஸ்டினுக்குள்ளே போகலாமா? ஸோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். அடுத்து போகலாமா? The length and breadth of a window are in the ratio the length and breadth of a window are 1 meter and 70 centimeter respectively. Okay, the ratio of the length to the breadth. ஓகே, ஒரு மீட்ரு எத்தனை சென்டிமீட்டர் அது தெரியணும்ல. ஸோ ரேஷியோவில் இருக்கும்போது இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கொஷின் சிம்பிளிஃபைடாக தெரியும், பட் ரொம்ப ஒரு பேசிக் டேட்டா என்னென்னா, ரேஷியோவில் ரெண்டு விஷயத்தை நான் கம்பேர் பண்ணுறேன். எய்தர் A/Bன்னு போடலாம், இல்லை A:B போடலாம். ஆனால் ஏன்றது கிலோகிராமு, Bன்றது கிராமில் இருக்காது. ரெண்டுமே கிலோகிராமாக இருக்கும், இல்லை ரெண்டுமே கிராமில் இருக்கும். ஸோ யூனிட்ஸ் ஷுட் பி வெரி சேம். ஓகேங்களா? ஸோ அதே தான் இங்கேயும். இங்கே மீட்டரில் இருக்குது, இங்கே சென்டிமீட்டரில் இருக்குது. அப்போ இந்த மீட்டரில் இருக்கிறத சென்டிமீட்டரில் மாற்றிட்டு ரேஷியோவில் சொல்லணும். 1 மீட்டர் 100 சென்டிமீட்டர், 100 × 70 சென்டிமீட்டர், 10:7 தான் ரேஷியோ. ஆப்ஷனில் இருக்கா? ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா? 10:7 தான் ரேஷியோ. இதுதான் ஆன்சர். என்ன டவுட் இருக்கா பாருங்கள். அடுத்து போகலாமா? அடுத்து, கைலாஷ் ஃபேஸஸ் டுவர்ட்ஸ் நார்த் டர்னிங் டு ஹிஸ் ரைட். கைஸ், நான் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆன்சர் நம்ம போடும்போது இந்த கொஷினை பாருங்களேன், நான் அந்த டயக்ராம் சார்ட்டுமே போடுறேன், கொஞ்சம் ஈஸியாகவுமே போடுற மாதிரி பார்க்குறேன். கைலாஷ் ஃபேஸஸ் டுவர்ட்ஸ் நார்த், இந்த மாதிரி மேப் மாதிரி போட்டோம்னா கைலாஷ் நார்த்தை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கார். சரி,
டேர்னிங் டு இஸ் ரைட், நார்த்தை ஃபேஸ் பண்ண மாதிரி. டேர்னிங் டு இஸ் ரைட், இதுதான் ரைட். அப்போ ரைட்டில் 25 மீட்டர் போகிறார். 25 மீட்டர் போனதுக்கப்புறமா he turns to his left and walks 30 மீட்டர். இது 25, இது 30. நெக்ஸ்ட் he moves 25 meters to his right. இந்த பக்கம் போகிறார் 25 மீட்டர். ஓகே, he then turns to his right again and walks 55 மீட்டர். இங்கே 30, இது வரைக்கும் 30 வந்துடுது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு 25 மீட்டர். ஓகேங்களா? சரி, 55 மீட்டர் வர 55 மீட்டர். ஃபைனலி he turns to his right and moves 40 மீட்டர். 25 ஒரு இது 40 மீட்டர். 40 மீட்டர். In which direction he is from now starting point? இந்த டைரக்ஷன்லேருந்து இவர் எந்த டைரக்ஷனில் இருக்கார்? இது ஈஸ்ட்டு, இது சவுத். அப்போ சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன். ஓகேங்களா? சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன். புரியுதா உங்களுக்கு? ஆன்சர் சவுத் ஈஸ்ட் டைரக்ஷனில். நான் இங்கே இந்த ப்ளஸில் தான் ஆரம்பிக்கிறேன். இந்த இடத்துல தான் ஆரம்பித்தேன். எனக்கு இது ஈஸ்ட்டு, இது வெஸ்ட்டு, இது நார்த்து, இது சவுத். இந்த இடத்துல வந்து நிற்கிறேன். இது சவுத்துக்கும் ஈஸ்ட்டுக்கும் நடுவில் இருக்குது. அவங்க சொன்ன மாதிரியே பிளாட் பண்ணுறேன். ஓகேங்களா? இல்லைனா கொஷின்ஸ் வந்து நீங்கள் இப்படியும் சால்வ் பண்ணலாம். எப்படின்னா பாருங்கள், அவங்க சொன்னதை அப்படியே நான் புரிஞ்சுக்கிறேன். பாருங்களேன், கைலாஷ் ஃபேஸஸ் டுவர்ட்ஸ் நார்த், நார்த்தை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கிறார். அவர் ரைட்டு போகிறார். ரைட், நார்த்துக்கு ரைட்னா ஈஸ்ட் தான். 25 மீட்டர் ஈஸ்ட். ஸோ அவங்க சொல்கிறது அப்படியே எழுதுறேன் பாருங்கள், 25 மீட்டர் ஈஸ்ட். ஓகேங்களா? சரி, அவங்க சொல்கிறது அப்படியே எழுதுறேன். இது ஒரு ட்ரிக்கு தான். உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைன்னா சார்ட்டுக்குள்ளே போயிடுங்க. சார்ட்டுக்குள்ளே போனால் மோஸ்ட்லி கன்ஃபியூஸ் ஆகாது. ஓகேவா? 25 மீட்டர் ஈஸ்ட்டுக்கு போயிடுறேன். he then turns to the left. லெஃப்ட்னா நார்த். ஓகேங்களா? ஈஸ்ட்டில் போயிட்டு லெஃப்ட்னா நார்த். அது நம்ம விஷுவலைஸ் பண்ணோம். லெஃப்ட் அண்ட் வாக்ஸ் 30 மீட்டர். 30 மீட்டர் நார்த்துக்கு போகிறார். ஓகேங்களா? 30 மீட்டர் நார்த்துக்கு போகிறார். ஓகே, நார்த். அண்ட் தென் he moves 25 meters to his right. அப்படின்னா திருப்பி 25 மீட்டர் ஈஸ்ட்டுக்கு வரார். ஓகே, he then turns to his right again. ரைட்னா ஈஸ்ட்லேருந்து ரைட்னா சவுத்து. அப்போ 55 மீட்டர் சவுத்தில் வராங்களா? ஓகே, சவுத் வந்ததுக்கப்புறம் ஃபைனலி he turns to his right and west and moves 40 மீட்டர். சவுத்துக்கு போயிட்டு 40 ரைட்னா 40 மீட்டர் வெஸ்ட். ஓகேங்களா? 40 மீட்டர் வெஸ்ட். இன் விச் டைரக்ஷன் இஸ் ஃபேஸிங் ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட்? சார்ட்டை போடாமல் இப்படி நம்ம எழுதலாம். எப்போ தெரியுமா? 25 ஈஸ்ட், 25 ஈஸ்ட். அப்போ மொத்தம் 50 ஈஸ்ட். ஈஸ்ட்டும் வெஸ்ட்டும் இருந்தால் கேன்சல் பண்ணுங்கள், இல்லைனா மைனஸ் பண்ணிக்கங்க. 25 25 50. இங்கே வெஸ்ட் இருக்குது. 50ல் 40 போயிடுச்சுன்னா அப்போ ஈஸ்ட் தான். 10 மீட்டர் ஈஸ்ட்டில் போய் நிற்கிறான், எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஓகேங்களா? நார்த்து சவுத் இருந்ததுன்னா அது மாதிரி கேன்சல் பண்ணலாம். இங்கே 30 இருக்குது, இங்கே 55 இருக்குது. 30ல் 55 போச்சுன்னா 25 சவுத், நார்த்து சவுத். ஓகேங்களா? நார்த்து சவுத். அப்போ 25 சவுத். 25 சவுத்தில் 5 ஈஸ்ட்டில் இருக்கிறோம். சாரி, 10 மீட்டர் ஈஸ்ட்டில் இருக்கிறோம். அப்போது சவுத்தும் ஈஸ்ட்டும் சேர்த்த மாதிரி இருக்குதா? சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன். நம்ம விஷன் அகாடமியில் கிளாஸஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ளோ சார்ட்டும் நம்ம போட்டு காட்டுவோம், இந்த மாதிரியும் நம்ம போடுவோம். சிலர் இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகிடும், ஏன்னா விஷுவலைஸ் பண்ணி நம்ம பார்க்கணும் நார்த்தா சவுத்தான்ட்டு. இங்கே விஷுவலைஸ் பண்ணுற அவசியம் இருக்காது, ஏன்னா நம்ம சார்ட் போடும்போது எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குது, விஷுவலைஸ் ஆகுது. ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக முடிஞ்ச வரைக்கும் சார்ட்டுக்குள்ளே போங்க, இந்த மாதிரி ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சுக்கிங்க போதும். ஓகேவா? அடுத்து போகலாமா? பார்ப்போமா? அடுத்த கொஷினு சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன். You go north, turn right, then right again, and then go to the left. Which direction is? இந்த மாதிரியான கொஷின்ஸ் பாருங்களேன். You go north, நார்த்தில் போகிறேன், நீ வடக்கு நோக்கி சரி, வடக்கு நோக்கி செல்கிறேன். நார்த்தில் இருந்து சொல்கிறேன். ஓகேங்களா? டேர்ன் ரைட், ஃபஸ்ட்டு ரைட் எடுக்கிறேன், தென் ரைட் அகைன், அண்ட் தென் கோ டு த லெஃப்ட். இன் விச் டைரக்ஷன் இஸ் ஃபேஸிங்? இதை மாதிரி வந்துச்சுன்னா ரைட்டு லெஃப்ட்டுன்னு வந்துச்சுன்னா இதை அப்படியே எழுதுங்க. லெஃப்ட்டு ரைட் வந்துச்சுன்னா ஒரு கேன்சல் பண்ணுங்கள். ஒரே ஒரு ரைட் தான் பேலன்ஸ் இருக்குது. நார்த்தை ஃபேஸ் பண்ணியிருக்கிற ஒரே ஒரு ரைட் எடு. நமக்கு இங்கே பாருங்கள், ஞாபகம் வச்சுக்கோங்க, நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு. நார்த்தை நோக்கி இருக்க ஒரே ஒரு ரைட் தான் இருக்குது. நார்த்துக்கு ரைட்னா ஒரு ரைட் எடுத்துனா ஈஸ்ட். ஆப்ஷன் எங்கடா? சி, ஈஸ்ட். ஓகேவா? என்ன டவுட் இருக்கா உங்களுக்கு? ஹோப் இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இது ஷேர் பண்ணுங்கள், இல்லை ஒரு லைக் கிளிக் கொடுங்க. ஸோ தட் எனக்கு அது எனர்ஜைசிங்காக இருக்கும். கொஷின்ஸ்க்கு நிறைய ஷார்ட்கட்ஸ் கொண்டு வர முடியும். செஷனை ரெகுலராக வியூ பண்ண விஷன் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். எந்த நோட்டிஃபிகேஷனையும் மிஸ் பண்ணாதீங்க. எல்லா சப்ஜெக்ட்ஸுமே, ஆப்ஸு, ரீசனிங், ஜிஎஸ் எல்லா சப்ஜெக்ட்ஸுமே உங்களுக்கு ஷார்ட் ட்ரிக்ஸோடு வரும்.
நியூமரிக்ஸோட வரும் ஜிஎஸ்னா உங்களுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்ட்டு ஓகேங்களா. சரி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியுதா பாருங்களேன். எனக்கு கைஸ் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணி சொல்ல முடியுதா பாருங்கள். சிவசூர்யா ஆன்சர் பண்ண முடியுதா? கிரி டிங்கு பாண்டி ஆன்சர் பண்ண முடியுதா பாருங்கள். நம்மளுக்கு இந்த கொஷின்ஸ் தீபக் ஸ்டார்ட்ஸ் வாக்கிங் ஸ்ட்ரைட் டுவர்ட்ஸ் ஈஸ்ட். ஓகே ஃப்ளோ சார்ட் பாருங்கள். இது ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த்து சவுத் ஓகேவா. தீபக் ஸ்டார்ட்ஸ் வாக்கிங் டுவர்ட்ஸ் ஸ்ட்ரைட் டுவர்ட்ஸ் ஈஸ்ட்டு ஆஃப்டர் வாக்கிங் 75 மீட்டர் 75 மீட்டர் போனதுக்கப்புறமா ஹி டர்ன்ஸ் டு த லெஃப்ட் அண்ட் வாக்ஸ் 25 மீட்டர் ஓகேங்களா. 75 மீட்டர் 25 மீட்டர் இது நீங்கள் போடும்போது கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணிக்கிங்க. ஒரு லாஜிக்கலி அந்த ஸ்கேலை மெயின்டைன் பண்ண பாருங்கள். 75 25 இது 3 மடங்கு இது 1 மடங்கு தான் அப்படின்றது விஷுவலைஸ் பண்ணுங்கள். இங்கே நான் போர்டில் அந்த அளவுக்கு பண்ண முடியல ஏன்னா உங்களுக்கு விஷுவலைஸ் தெரியாது அதுக்காக. 25 மீட்டர் ஸ்ட்ரெயிட் அகைன் ஹி டர்ன்ஸ் டு இஸ் லெஃப்ட் ஸ்ட்ரெயிட்டாக போனதுக்கப்புறம் லெஃப்ட்டு வாக்ஸ் 40 மீட்டர் ஓகேங்களா. 40 மீட்டர் இது 75 இந்த பக்கம் 40 ஓகே ஸ்ட்ரெயிட் அகைன் ஹி டர்ன்ஸ் டு த லெஃப்ட் அண்ட் வாக்ஸ் 25 மீட்டர் திருப்பி 25 மீட்டர் 25 மீட்டர்னா எக்ஸாக்டாக இந்த பொசிஷனுக்கே வந்துடுறார் இங்கே 25 மீட்டர். ஹவு ஃபார் ஈஸ் ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து மொத்தமாக 75 மீட்டர் போனார். இதில் 40 மீட்டர் வந்துட்டார். அப்போது 40 போய் 75ல் 40 போயிடுச்சுன்னா 35 மீட்டர் தான். ஆப்ஷன் இல்லையா? 35 மீட்டர் தான் ஆன்சர். 35 மீட்டர் தான் ஆப்ஷன் நன் ஆஃப் திஸ் ஓகேவா. ஓகேப்பா ஓகே ஹோப் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நான் டவுட் இருக்கா பாருங்கள். டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நம்ம அடுத்து போயிடலாம். நம்மளுக்கு 35 மீட்டர் தான் 35 மீட்டர் தான் கொஷினை நம்ம விஷுவலைஸ் பண்ணுங்கள். 75 25 40 திருப்பியும் அப்படியே இறங்கிட்டார். இந்த டைரெக்ஷனும் இந்த 45 இந்த 40 இந்த 40 போயிடுச்சுன்னா 75ல் 40 போயிடுச்சுன்னா 35 தான். ஸோ ஆப்ஷனில் பார்த்தோம்னா நம்மளுக்கு 35 தான் இருக்கணும். ஆப்ஷன் இல்லை. ஸோ நன் ஆஃப் தீஸ் தான் நமக்கு ஆன்சர் ஓகேவா. அடுத்த கொஸ்டின் போகலாமா. 184 டைரக்ஷன் கொஷின் வந்தாலே நம்மளை நடக்க விட்ருவாங்க. இந்த டைரக்ஷனில் அங்கே போ அந்த டைரக்ஷனில் இங்கே வான்னு. அவர் கூடுங்க எங்கே இருக்கிறாரு சீக்கிரம் சார். சார் டவுட் ஓகே கைஸ் கொஸ்டினுக்குள்ளே போயிடலாமா. குணால் வாக்ஸ் 10 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் நார்த். ஓகே 10 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் நார்த் ஓகே. ஃப்ரம் தேர் ஹி வாக் 6 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் சவுத். என்ன போன வழியாக ஒரு 9 சரி ஓகே. ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த் சவுத் ஓகேவா. சரி குணால் வாக்ஸ் 10 கிலோமீட்டர் நார்த்து. சரி ஃப்ரம் தேர் ஹி வாக் 6 கிலோமீட்டர்ஸ் டுவர்ட்ஸ் திருப்பி அப்படியே அதே டைரெக்ஷனில் வரார் 6 கிலோமீட்டர் மட்டும் ஓகேங்களா. அப்படின்னா ஓகே டுவர்ட்ஸ் சவுத். தென் ஹி வாக்ஸ் 3 கிலோமீட்டர்ஸ் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் ஓகேங்களா. 3 கிலோமீட்டர்ஸ் டுவர்ட்ஸ் ஈஸ்ட்டை நோக்கி 3 கிலோமீட்டர் போகிறாரு. ஹவு ஃபார் அண்ட் இன் விச் டைரக்ஷன் இஸ் ஃப்ரம் ரெஃபரன்ஸ் டு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஓகேங்களா. அப்போது இங்கே பாருங்கள் 10 கிலோமீட்டர் போய் 6 கிலோமீட்டர் வந்தார். அப்போ இந்த டைரக்ஷன் 4 இது 3. அப்போ எந்த டைரக்ஷனில் இருக்கிறாங்கன்னா நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனில் இருப்பாங்க. நார்த் ஈஸ்ட்னு ஆப்ஷன் இருக்கா பாருங்கள். நார்த் ஈஸ்ட் இது மட்டும்தான் ஓகேங்களா. ஸோ நான் அந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கூட இல்லை ஓகேவா. ஆப்ஷன் நார்த் ஈஸ்ட் அது மட்டும் தான் இருக்குது. ஆப்ஷன் பி தான். ஆனால் நான் நார்த் ஈஸ்ட் போடும்போது இங்கே பாருங்கள் இது 3 கிலோமீட்டர் இது 4 கிலோமீட்டர். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு பித்தாகரஸ் தியரம் கண்டுபிடிக்கும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்துச்சுனாலே பித்தாகரஸ் தியரி சொல்லணும். இங்கே 3 இங்கே 4னா இங்கே 5 தான். ட்ரிப்ளெட்டுன்னு படித்தோம் கரெக்டாக. ட்ரிப்ளெட் ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பேஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஹைட் ஸ்கொயர். அப்போ 3 ஸ்கொயர் 9 4 ஸ்கொயர் 16 9 + 16 25 25 வந்து நம்ம ரூட்டில் எடுத்தோம்னா ஆன்சர் 5. ஸோ அதுதான் 3 4 5. இதை தான் நான் உங்களுக்கு ரெடிமேடாக சொல்லிட்டேன். 3 4 5 3 4 5 ஒரு ட்ரிப்ளெட்டு 5 12 13 ஒரு ட்ரிப்ளெட்டு. ஸோ சில பேசிக் ட்ரிப்ளெட்ஸ் நம்ம கிளாஸில் சொல்லியிருந்தோம். அதை கோத்ரூ பண்ணுங்கள். ஆன்சர் இங்கே 5 கிலோமீட்டர் நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் ஓகேவா. அடுத்து போகலாமா. ஹோப் லாஸ்ட் கொஸ்டின் நினைக்கிறேன்.
ஆமாம் லாஸ்ட் கொஷின் இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு கொஷின் இருக்குது. ஓகே, இதுக்கு செகண்ட் லாஸ்ட் கொஷின் இதுங்க. அடுத்து ஒரே ஒரு கொஷின் மட்டும் இருக்குது. ரோஹன் வாக்ஸ் a distance of 3 km towards north. சீக்கிரம் முடிச்சிடலாம் இருங்க. ரோஹன் வாக்ஸ் 3 km towards north. Okay, 3 km towards north. Then turn to his left and walk for 2 km. Okay, இது 3, இது 2 km. He again turns left and walks for 3 km. Okay, அப்போ இந்த directionலே வந்துட்டாங்க. At this point he turns to his left and walks 3 km. Turns to his left, walks 3 km. How many kilometers is he from the starting point? என்னப்பா இது வந்த டைரக்ஷனுக்கு ஓகே 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 கைஸ், இங்கே கொஷின் பாருங்க. ஃபர்ஸ்ட், ரோஹன் வாக்ஸ் டிஸ்டன்ஸ் ஆஃப் 3 km டுவர்ட்ஸ் நார்த். இங்கேருந்து நார்த்தில் 3 km போகிறாங்க. ஓகே, டர்ன்ஸ் டு இஸ் லெஃப்ட் அண்ட் வாக்ஸ் 2 km. இங்கே 2 km போகிறாங்க. ஓகே, he again turns left and walks 3 km. Same side, which means in the same line la vanditaanga. Okay, 3 km. At this point he turns to his left and walks 3 km. இது 2 km, இது 3 km, இது 3 km. இந்த டிஸ்டன்ஸை இங்கே திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டார். ஸோ டிஸ்டன்ஸ் போல. ஸோ சேம் பிளாட்ஃபார்மில் ஹரிசாண்டலாக என்ன போகிறாங்கன்னு பார்த்தா இங்கே 2 km, பட் இப்போ அவர் என்ன போகிறாருன்னா 3 km போகிறார். ஓகேங்களா, இந்த 2-வை கிராஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை ரீச் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் 1 km போகிறாரு. அந்த 1 km தான் இது. ஓகேங்களா, லாஸ்ட்டாக 3 km போகிறார். ஓகேங்களா, இந்த 2க்கும் 3க்கும் டிஃப்ரென்ஸ் தான் 1 km. நீங்கள் சார்ட் போட்டால் கிளியராக தெரியும். அவர் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து 1 km டு த ஈஸ்ட்டில் இருக்கிறார். ஓகேங்களா, டைரக்ஷனை கேட்கல, பட் டிஸ்டன்ஸ் மட்டும் கேட்டதுனால 1 km. அடுத்த கொஷின் போகலாமா? கொஷின் பாருங்கள். மாணிக் வாக்டு 40 meters டுவர்ட்ஸ் நார்த். ஓகே, 40 meters towards north. 40 meters towards north. He took left turn and walked 20 meter. 20 meter. Okay, 20 meter. Okay, he again took a left turn and walked 40 meter. Okay, in the 40 இது 20. Okay வா. How far and in which direction he is from the starting point? Starting point இருந்து 20 மீட்டரில் இருக்கிறாரு. to the west, 20 meter to the west, 20 meter west. ஓகேங்களா, ஆப்ஷன் டி. ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவா, என்ன டவுட் இருக்கா பாருங்க, என்ன டவுட் இருக்கா உங்களுக்கு? 20 மீட்டர் டு த வெஸ்ட். ஸோ எல்லா கொஷனுக்கும் நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம். எந்த ஸ்டெப்ஸையும் ஸ்கிப் பண்ணல, நம்ம ஸ்கிப் பண்ணல. ஹோப்ஃபுல்லி இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீ கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த செஷன் நம்மளுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஆன்சர் கீ டிஸ்கஷன் நம்ம பண்ணிகிட்ருக்கிறோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, 2A, குரூப் 4க்கான ஆன்சர் கீ டிஸ்கஷன். இந்த ஆன்சர் கீ டிஸ்கஷன் ஆப்டிடியூட் ரீசனிங் டாபிக் முடிஞ்சிருச்சு. அடுத்தது உங்களுக்கு பாலிட்டி டாபிக் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா, பாலிட்டி டாபிக் ஸ்டார்ட் ஆகிடும். பாலிட்டி. ஓகேங்களா, இந்த செஷன் முடிஞ்சு ஒரு 2 minutesல செஷன் பாலிட்டி ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ பாலிட்டி குவேஷன் டிஸ்கஷனுக்கு எல்லோரும் லைன்லேயே இருங்க. ஸோ தட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? ஹோப் எதுவும் இல்லைன்னு நம்புகிறேன். ஏன்னா எல்லா டவுட்ஸையும் நம்ம அப்பயே கமெண்ட்லேயே போட்டு சால்வ் பண்ணிட்டோம். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் கைஸ். பட் பிஃபோர் தட் இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கா? உங்களோட லைக்கை கொடுங்க, தம்ஸ் அப் கொடுங்க. ஸோ தட் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல் இந்த சென்ஸ் கொஞ்சம் என்கேஜிங்காக இருக்கும், கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். அடுத்து வர செஷனில் நான் இன்னும் கொஞ்சம் ஒரு எஃபோர்ட் போடுவேன், அதிகப்படியான ஷார்ட்கட்ஸோடு வருவேன். அது உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் கைஸ். தேங்க்யூ.